அப்போ அதில் இருக்கிறவங்கள வந்து பிரிஞ்சிருக்கும். சிறுநீரி சென்றால் பிரிந்தானேனாக்க அப்போ அவன் அக்செப்ட் பண்ணுதா? அக்செப்ட் பண்ணல. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. யாரெல்லாம் கழட்டி விடுது, யாரெல்லாம் வேண்டான்னுது அப்படின்றது அந்த ரகசியங்கள் வந்து தெரியணும். அப்போ இது வந்து யார்? அதனால தான் யாருக்கு இது? சன்மார்க்கத்துக்கு, சன்மார்க்கிகளுக்கு தான் இது கொடுக்கும். அப்போ சன்மார்க்கம்னா நீ மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாமா? மற்றதெல்லாம் நிலையானதுன்னு சொல்லலாமா? எக்கனாமிக்ஸ் டிஎன்ஏ வேறு, டிஎன்ஏ வேறு, தரம் வேறு, கண்டிப்பாக வேறு, தரம் வேறு. அதான் தரம். இப்போ என்னுடைய தனித்தரம்னு எத்தனை பாடல் இருக்குது. ஸோ தரம் என்ற சொல்லில் கொண்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு நிறைய பாடல்கள் வரும். எஸ், குவாலிட்டி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தரம் பிறர் அறியா அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க அறிய முடியாது அதனுடைய தரம். ஸோ வள்ளலார் கொண்டு தான் அதனுடைய தரம் தெரியும். பிகாஸ் ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் மேன். தரம் தெரியாது ரொம்ப பேட்டு, தன்மையும் தெரியாது. அதனுடைய பெருங்கருணைன்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆமாம், அது பிரித்து தானே வச்சிருக்குது. அதில் மிகப்பெரிய கேப் வச்சு தான் அது வந்து பராபரையை வெளியாக்கியிருக்கு. அதுக்கும் பெரிய கேப்பு, பெரிய கேப் வச்சுருக்குது. கொடுத்து ஹோல் மொத்தமாக அதுக்கிட்ட விட்டு அது ரூல் பண்ணுற மாதிரி அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. எத்தனை கோடி யுகங்கள், எத்தனை கோடி யுகங்கள் இது வந்து தெரியாமலே இருந்திருக்குது. ஆனால் சப்ளை பூரா இதுதான். அது அவங்களுக்கே தெரியாது, பராபரையில் உள்ளவங்களுக்கும் தெரியாது. நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறாரு, நம்மளை மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னு கூட தெரியாது. மறைப்பு. இப்போ இதெல்லாம் வந்து விளங்கி கொள்ளணும். எந்த பாடலில் அந்த மாதிரி இருக்குதுன்னா கண்டுபிடிச்சி எடுக்கணுமே அவங்க. சொந்தமாக படிச்சுலாம் விளங்க முடியாது. அது கடவுள் ஒரு காலம் அவங்களுக்கு அனுக்கிரகம் பிறகு அந்த உண்மையை காட்டி கொடுத்தால் ஒழிய. குரூப் வச்சு என்ன பண்ணுறது? எல்லாம் முட்டாளாக இருந்தால் எல்லாம் முட்டாள் பட்டாளங்களை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்க முடியும்? யூ மஸ்ட் ஹேவ் சம் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி தேடல் இருக்கணும். நல்லா புலமை உள்ளவங்க, நல்ல ஆய்வு உள்ளவங்க, ஆழமாக ஆய்வு பண்ணுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து குரூப்பில் இருக்கணும். அப்போ அவங்க சொல்கிறது வந்து அவங்க வந்து கேட்கணும். அவங்களும் அந்த பாடல்களை வந்து எவ்வளோ தூரம் அவங்க உள்ளுக்கு போக முடியும், அதுக்குள்ளே என்ன விளங்குது, அது கருத்து வந்து எந்த அளவுக்கு விளங்குதுன்றது இருக்கும். மனிதர்கள்னால் எல்லா மனிதர் உள்ளுக்கு இருக்க ஆன்மா வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த ஆன்மா வந்து தவத்துக்கு ஏற்ற மாதிரி விளங்குன்னு சொல்வார். தானே அறியும் தவத்தின் அளவை. அப்போ முன் ஜென்மத்தில் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் என்ன கிடச்சிருக்குது? தமிழ் தானே எல்லாரும் படிக்கலாம், ஆனால் எல்லாரும் விளங்கி கொள்ள முடியுமா என்ன சொல்ல வராரு அப்படின்னு? அதில் தான் வந்து சிக்கல் இருக்கும். அது மனிதன் மனிதனாக இருக்காங்க, சில பேர் மனிதன் மிருகமாக இருக்காங்க. அவங்களுக்கு நினைக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். அதுக்கு தான் எஜுகேஷனாக படித்து கொடுக்கணும், எஜுகேஷனாக போகணும். எதுவுமே எஜுகேஷன். சன்மார்க்கெல்லாம் இப்போ ரொம்ப வேணாம். இஸ்லாமில் குரான் வந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் வச்சுருக்குறாங்களே. அப்போ நம்ம இதுலேயும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வழி இருக்கா இல்லையா? இருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ பேர் படிக்கிறோம், எத்தனை வாத்தியார் இருக்கிறாங்க, எத்தனை ஸ்கூல் இருக்குது இல்லையா? என்னவா எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் நம்ம கழிச்சு கூட்டி ஒன்றுக்கு வரலாமே. அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்கூலாக படித்து வெளியே வர்றதில்லை. இப்போ டாக்டர்னாக்கா எல்லாம் ஒழுங்காக அது கவர்மெண்டோடைய பார்வையில் எல்லோரும் படித்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜில் படித்து அவங்க இத்தனை வருஷம்னு சொல்லி வெளியே வருவாங்க. அந்த பாடத்துலலாம் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். இது சன்மார்க்கத்துக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு சிஸ்டமேட்டிக் இல்லையா? இப்போ என்கிட்ட படித்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கணும், இன்னொரு வாத்தியார்கிட்ட படித்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கணும். வாத்தியாரை பொறுத்து இருக்குது, வாத்தியார் எவ்வளோ ஆழமாக சொல்லி கொடுக்குறாருன்னு பொறுத்து இருக்குது.
சில நுட்பங்களில் கோட்டை விட்டுருவாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நுட்பங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் எங்களுடைய கருத்து வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து கேட்டவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பு கேட்டாங்கன்னா அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. இல்லைங்களா? அப்போ என்னோடய வளர்ச்சிக்கு வரணுன்னா அவங்க வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கணும். கண்டினியூட்டி இல்லைன்னா பழைய ஞானத்திலே நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே. இப்போ சித்தர் மார்க்கத்தில் நான் கொடுத்த அந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு அதை அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் சன்மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன். சன்மார்க்கத்தில் வந்து 2003 இப்போ 2017 வரைக்கும் 14 இயர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி பேசுகிறதோடைய அப்கிரேட் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது isn't it? ஸோ இட்ஸ் கோயிங் லைக் தட். படிக்க 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 அந்த கருத்துக்கள் வந்து ஆழமாக போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த மாதிரி இது வந்து சொல்ல முடியாது, ஓ இவர் என் கூட இருந்தார். ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ பழைய ஞானங்களோட நிலையில் நிற்பாங்க அவங்க. சித்தர் இதுலேயும் இருப்பாங்க, சன்மார்க்கத்துக்குள்ளேயும் லேட்டஸ்ட் இதில் இருப்பாங்க. பழைய அர்த்தங்கள் பழைய விளக்கங்களுக்கும் புதிய விளக்கங்களுக்கும் மாறிக்கிட்டே போகுது இல்லையா? அப்கிரேட். ஒன்று அவங்களுக்கு அதை அப்கிரேட் பண்ணணும், இல்லைன்னா யூ மஸ்ட் ஆஸ் ஃப்ரம் மீல. இப்போ நான் கொடுக்கறதுல அந்த அப்கிரேட்டை வந்து பிடிச்சிக்கணும். பழைய அர்த்தங்களோட புதிய அர்த்தங்கள், இன்னும் ஆழமான அர்த்தங்கள், இன்னும் தெளிவான அர்த்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஊற்று தானே ஞானம் என்பது, ஊற்று தானே அது. எவ்வளோக்கு நோன்றியா ஊறுன்றார் அறிவு. அப்போ அந்த நாலேஜ் வந்து ஊறுறது தானே, நம்ம ஒன்றும் எழுதிக்கிட்டெல்லாம் வந்து பேசுறது. இட்ஸ் ஜஸ்ட் கம்ஸ் லைக் தட். அப்போ அந்த ஊற்று, அப்போ லேட்டஸ்ட்டாக ஊறுறது என்ன வருது அப்படின்றது கண்டுபிடிச்சி அதை பிடிச்சிக்கணும். அது அதுதானே வள்ளலார் என்ன இந்த உடம்புல என்ன 2 தான் உண்மைன்றாரு, மற்றதெல்லாம் பொய்ன்றாரு. என்னது அது? அறிவு தான் நாலேஜு. ஆன்மாவும் அதோடைய விளக்கமும் சொல்கிறோம். த சோல் அண்ட் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த சோல் வளர வளர அதோடைய அருள் பலம் கூட கூட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகிட்டு இருக்கும், அதுதான் சொந்தம். இப்போ நாளைக்கு நான் செத்தே போகிறேன்னு வைங்க, என்னோடய உடம்பு செத்து போயிடும். ஆனால் என்னோடய நாலேஜ் செத்து போகுமா? செத்து போகாது. அப்போ நான் என்ன செய்ய, திருப்பி அவதாரம் எடுத்தேனாக்க நான் எப்படி இருப்பேன்? அந்த நாலேஜும் எனக்கு சொந்தம். அது வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எவ்வளோ தெளிவு பெற்றிருக்கிறேனோ அவ்வளோ தெளிவோடு நான் திருப்பி வருவேன். ஆமாம், அது வந்து அப்போ இருக்கும்போதே நம்ம என்ன ஆகிடணும், அது 2 தான் வள்ளலார், அது 2 தான் அவனுக்கு சொந்தன்றார், அது 2 தான் உண்மைன்றார், மற்றதெல்லாம் பொய்ன்றார். ஸோ அதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல வந்து இப்போ ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து தெளிவு அடையணும். யூ மஸ்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப். அப்படின்னா யூ ஆர் ராங். வேலைங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உடனே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு அதை வந்து திருத்திக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த இதுலேருந்து விடுபட்டு வெளியே வர முடியும். ஸ்டபனாக நின்னாங்கனாக்கா ஸ்டக்னன் மறுபடியும் நீங்கள் அங்கே நின்றுக்குவீங்க. அந்த விளக்கம் வந்து லாக் பண்ணிடும் அவங்கள. இல்லைங்களா? ஸோ அதனால தான் வள்ளலார் வந்து ஏன் இந்த சத்விசாரம்லாம் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ண உங்களோட ஃபால்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டபனாக நின்னீங்கனாக்க தென் நோபடி கேன் ஹெல்ப். ஸ்டக்னன். ஆமாம், ஏன்னா விளக்கம் இப்போ பாருங்கள், இஸ்லாமியர்களோட வெளியே வந்து எத்தனாவது வெளி? 7 வெளி. 7 வெளிக்கு போன வேதம் வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த வேதத்தை படிச்சுக்கிட்டு அதிலே நின்னா என்ன ஆகும்? ஏன் நபிகள் 7 வெளி கடந்திருக்கிறாருன்ற இது இருக்கு இல்லையா? குரான்லேயே இருக்கு இல்லையா? துஜோ லங்கின் பற்றி அவங்களோட வேதம் சொல்லுது இல்லையா? அதுதான் இது. லங்கிட்னாலே வெளிகள் தானே. அவங்க சொல்லுவாங்களே, அவங்களோட ஒரு இரவில் வந்து ஒரு வழிபாடு இருக்குதுயா, நபிகள் வந்து வெளிகளில் ட்ராவல் பண்ணது ஒரு தனி சிறப்பு பூஜை. அன்றைக்கி வந்து அவங்க வந்து வான்வெளியில் வந்து ட்ராவல் பண்ணது. அது என்னமோ ஒரு 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 சொல்லு இருக்குது அவங்களுக்கு அந்த பிரேயர்ஸ்க்கு. அப்போ அந்த வான்வெளி ட்ராவலிங் வந்து ஒரு முக்கிய நாளாக அவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்கன்னாக்க அதில் தான் சொல்கிறாங்க, வெள்ளைக்காரர்கள் வந்து இன்ஜின் கண்டுபிடிக்கிற முதலே வான்வெளியில் நம்ம நபிகள் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க
விண்வெளி பயணம்னு பேர். ட்ரெவலிங். இது 7 வெளி தான். நம்ம முருகன் எத்தனை வெளி தாண்டி இருக்கிறார் மயிலை எடுத்துக்கிட்டு? 1008 அண்டங்கள் எல்லாம் அவங்க வந்து சுற்றி வந்திருக்கிறாங்க. விளங்குங்களா? அரை நொடி வள்ளலாரோட இதில் வந்து அரை நொடி தான், அவங்களாம் ஒரு நொடி, இவரோட வந்து அரை நொடி. அண்ட சராசரங்களெல்லாம் ஒரு கண தேகிட கண்டு கொண்டிட கலை நிறை மணியேன்னு வருது இல்லையா? அண்ட கோடிகளெல்லாம் அரை கணத்து ஏகிட, அரை கணம் தான், செகண்ட் தான். அப்போ இவங்க இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. அப்போ 7 வெளிகளில் உள்ள ஞானத்தை ஒரு சமூகம், உலகத்தில் எத்தனை நாடு? 100 சொச்ச நாடுகள். ஓஐசியில் வந்து முக்கிய நாடு. இந்த உலகத்தில் அதிக தொழுவக்கூடிய ஒரு இனம் வந்து எதுன்னு கேட்டால் முஸ்லீம் இனம் தான். முஸ்லீம் நாடு. ஒரே குரான், ஒரு நூல் தான். ஆனால் வெளி எத்தனாவது வெளி? 7வது வெளி தான் அவங்களுக்கு மோட்சம். இந்த மதம் வருவதற்கு முன்பே நம்மளுடைய ஞானிகள் எந்த வெளி வரைக்கும் போயிருக்கிறாங்க? அறிவு வந்து 10 அறிவு. 7க்கு வந்து 10 அறிவுலாம் கிடையாது. விளங்களா? அவங்களோட 10 அறிவு வந்து 12வது வெளி தாண்டிட்டு 12வது வெளியில் போய் நின்றுட்டாங்க. மற்றதெல்லாம் பொய்யின்ட்டாங்க. மூல மந்திரம் போய், மூவரும் போய், ஐவரும் போய், ஞாலம் என்று வாழ்வதும் போய், 4 வேதம் ஆனதும் போயினார் சிவவாக்கியர். காலன் என்ற யமனும் போயினாங்க. அவங்களுக்கு காலனும் கிடையாது, யமனும் கிடையாதுன்ட்டார். காலறிந்து காலை நோக்கி மேலுலகம் சொன்னவருக்கு வேறு தெய்வம் இல்லை என்று சிவவாக்கியருடைய பாடல். வேறு தெய்வம் இல்லை என்று முடிஞ்சு. அப்போ அந்த தெய்வம் எது? பரசிவம். அந்த வெளிக்கு பேர் பரை. இல்லைங்களா? வள்ளலார் அதையும் கடக்கிறார். எப்போ? 19ஆம் நூற்றாண்டில் கடக்கிறார். அது அங்கே தான் அதிசயம். இந்த ரகசியம் ஒரு மனிதனுக்கு புரியாத வரைக்கும் விளங்காது. சன்மார்க்கம் வந்து டோட்டலி வேறு என்பது விளங்காது. நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் கன்ஃபியூஸில் இருந்தேன். எப்படி இவர் வந்து சித்தர்களுக்கு வந்து கிடைக்காம போணுச்சு அப்படின்னு நானும் ஒரு தடுமாற்றத்துலலாம் இருந்தேன். எனக்கு எப்போ அது காட்டினார்னாக்க, இந்த பராபரை வந்து கரைஞ்சி போகுது, இதுக்கு மேலே ஒரு வெளி இருக்குது அப்படின்றது தான் வள்ளலார் இந்த உலகத்துக்கு வந்து சொல்ல வந்த விஷயம் வந்து அதுதான். தனி உலகம். அது தனி உலகத்தில் போய் வாழுகின்ற வாழ்க்கை, அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னார். இப்போ வேறு சித்தர்கள்லாம் அது வந்து பெருவாழ்வுன்னு சொல்ல கிடையாது. அது எக்காலத்திலும் வந்து அழியாதுன்றது எந்த சித்தரும் சொல்ல கிடையாது. ஸோ இவர் மட்டும்தான் அந்த வாழ்விலே வந்து இன்னொரு எல்லை இருக்குது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, மனிதனை போட்டு டிலே ஆக்கி விட்டுருச்சு. இப்போ போன இடமும் போச்சு, இப்போ இருக்கிறவங்களும் அந்த இடத்துக்கு போக முடியாமலும் போச்சு. ஆமாம், அங்கே அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இங்கே நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏன்னா ஏற்கனவே வந்த வெளிகளெல்லாம் வேதங்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ வேதத்தை படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியுமா இப்படி ஒரு கடவுள் வந்திருக்கிறாரு? இப்போ ஒரு முஸ்லீம்காரங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒரு மலைக்காரன் சீனனுக்கெலாம் தெரியுமா? தமிழில் ஒரு வள்ளலார் வந்திருக்கிறாரு, வள்ளலார் வந்து ஒரு புதிய வெளியை வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாரு, ஜீவகாருண்யத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, மரணமில்லா பெருவாழ்வுன்னு அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அப்போ யாருக்கு தெரியும்? யார் தெரியணும்? எந்த மொழியில் வந்திருக்குது? தமிழ் மொழியில் வந்துருக்கு. நம்ம ஏற்கனவே எந்த வேதமும் படிக்கிறது கிடையாது. சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு வந்த சமூகம் இது. ஏதோ தேவாரம் கொஞ்சம் அங்கங்கே படிச்சுக்கிட்டு அங்கே பொறுக்கி இங்கே பொறுக்கி கொஞ்சம் படிச்சுட்டு போனது. அதுக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்காக அது படிக்கிறதும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கலை எப்படி பரவும்? எப்படி பரப்புறது? மாட்டிக்கிட்டாங்க. இதில் மாட்டினது எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி அதுலேயும் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம்னு சொல்லி வந்தாலும், இது புல்டோசர் மாதிரி எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி விட்டுருச்சு, தள்ளி விட்டுருச்சு. பொய்தேறி அனைத்தினும் ஒதுக்கி விட்டார். சுனாமி அடித்தது மாதிரி எல்லாம் அடித்து விட்டுருச்சு. அது கேட்டால் பயம் வந்துருக்கு. என்னடா இருக்கிற சாமியே சரியில்லைன்றாரு அப்படின்னு. எல்லாம் கிளம்பி போயிட்டோம். அப்போ இது வந்து எவ்வளோ பக்குவமாக கொண்டு போய் அவங்களுக்கு கடவுளோடைய படைப்பு விளங்கணும். அவன் பொய்யை படைச்சிருக்கிறான், நீ ஏற்று தான் ஆகணும். மெய்யை எப்போ கொடுக்குறான்? கடைசியில் தான் மெய்யை கொடுக்குறான். அலைய விடுறான், அலைய விட்டு வான்றான். அப்புறம் எல்லாத்துலேயும் நீ வந்து எல்லா தெய்வத்தையும் பற்று கொண்டு பிடிச்ச பிற்பாடு, சரி சிறு தெய்வத்தை பிடிச்சா வேணான்னு விடு, சித்தர்களை பிடிச்ச பிற்பாடு அதையும் விடுனாக்கா உன்னால் முடியுமா?
அப்படி வருது பாருங்கள். அதனால தானே இப்போ சித்தர் இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். எப்பட்றா அவரை விடுறது அப்படின்னுட்டு. இப்போ அவரை விடுறதுக்கு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும். அதை ஒதுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தனி இது வேணும், இல்லைன்னா முடியாது. ஹலோ, வணக்கம். ஓகே 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 ஓகே, தேங்க்ஸ். ஓகே. அப்போ சித்தர்கள்ட்டிருந்து நீங்கள் வந்து தாண்டி வரணும் அப்படின்னாக்க எவ்வளோ நாலேஜ் வேணும்? அப்போ எப்போதும் சித்தர் நூலையே படிச்சுக்கிட்டு அதே ஆய்வு பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? அதுதான் வரும். அப்போ எந்த நூலை படிக்கணும்? சன்மார்க்க நூலை படிக்கணும். சன்மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்றத அதை படிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற கருத்தை நீங்கள் உள்வாங்க. இப்போ குரானே படிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன, எதில் உங்களுக்கு பற்றுக்கூடும்? அதுதான் பற்றுக்கூடும். அப்போ சன்மார்க்கம் வந்து புதிய வேதத்தினுடைய சீக்ரெட் என்ன, புதிய வேதம் என்ன சொல்லுது, எல்லை எங்கே காட்டுதுன்னு தெரியணும். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. எங்கேருந்து வந்தீங்க, ஒரு எல்லை வேணும் இல்லையா? அப்போ எல்லையை வந்து மறைச்சிட்டா என்ன ஆகும்? படைத்தவனே தன்னுடைய உயிரை அவன் படைச்சிட்டான். அந்த உயிர் திருப்பி அது வீட்டுக்கு வரணும். ஆனால் அவன் அதை தன்னை மறைச்சிட்டா அந்த உயிர் எங்கே போகும் சொல்லு? அவனோட சொந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியுமா? போக முடியும். அப்படி ஆக்கி விட்டுருச்சு. யாரும் என் வீட்டுக்கு வராதிங்க, நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி வள்ளலாரை வந்து, வள்ளலாருக்கு தெரிஞ்சுது அப்படி ஒரு ஊர் இருக்குதுன்னு, இப்படி ஒரு வெளி இருக்குதுன்னு அவருக்கு. அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. கருவில் வந்து அவரை ஆட்கொண்டுச்சா இல்லையா? கருவில் ஆட்கொண்டு அவர் கூட இருந்து அவருக்கு அறிவு கொடுத்து தவம் செய்ய வச்சு பலமுறை உள்ளுக்கு கலந்து அமுதம் ஊட்டி வளர்த்து பாரு என் உலகத்தை, இப்போ நீ சொல்லு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லினீங்கன்னா அவரை சொல்ல வச்சிருக்கு. கேட்குற பிள்ளை வரட்டும், கேட்காத பிள்ளைலாம் அங்கேயே கிடக்கட்டும். சரிதானே? சமய மதத்தை பிடிக்கிறது பிடிச்சிக்கிட்டு அங்கேயே இருக்கட்டும். எப்போ சன்மார்க்கத்துக்கு பிடிச்சி வருதோ வரட்டும். கடவுள் அப்படி கேம் விளையாண்டாக்க நம்ம அந்த கேமை புரிஞ்சிக்கணும். கடவுள் எப்படி விளையாடுற. இப்போ இதெல்லாம் படைக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, அவன் தான் படைச்சிட்டானே எல்லாம். அப்போ படைச்சது பூரா மெய்யா பொய்யா? பொய். ஆனால் அந்தந்த நிலையில் நின்று பார்த்தா மெய். எப்படி கேம் விளையாடுறாரு பாருங்க. அந்தந்த அறிவில் நின்று பார்த்தா மெய்யா இருக்கட்டும், வேறு அறிவில் நின்று பார்த்தா அது பொய்யா இருக்கணும். எஸ், அதனால தானே எல்லாம் அவங்க மெய் மெய் மெய்ன்னே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம பொய்ன்னா அவன் ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். பாருங்கள், அப்போ நீங்கள் தப்பிச்சு வர்றதுக்கு எவ்வளோ நாலேஜ் வரணும். அதனால தான் சித்த மார்க்கம் படித்தவங்க சித்தர் பல இடத்துல சொல்லியிருப்பாங்க, நாங்களுக்கு அழிவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நீடு வாழ்வான்னு சொல்லியிருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு இவங்களும் ஆமாமான்றோம். இதை படித்தா தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. வெளி வந்து கரைஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ மண் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம உடம்பு என்ன ஆகும்? தண்ணி அழிஞ்சு போனால் இந்த உடம்பு என்ன இருக்குமா? முடியவே முடியாது. ஏன்னா மூலப்பொருள் என்னாவோ அந்த மூலப்பொருள் தான் நம்ம. கரெக்டா? வி ஆர் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அப்போ எலிமெண்ட்ஸ் வந்து பொய்ன்னா நம்மளும் பொய். அப்போ எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளும் இல்லை. அது மாதிரி வெளிகள் இல்லைன்னா வெளியான உடம்பு உருவானதும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ வெளிகளுக்கு அழிவு வந்தால் கண்டிப்பாக அந்த வாழ்வு பொய். இது தான் வள்ளலார் சொல்கிறார், எல்லாமே பொய். நம்பாதன்ன ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர். இப்போ வள்ளலாருக்கு எது பொய்யா போயிடுச்செல்லாம்? பராபரை பொய்யா போயிடுச்சு. நீங்கள் நம்புறீங்களா? அவ்வளோதான். நீங்கள் நம்பலைன்னா இட்ஸ் அப் டு யூ. உங்களை யார் வந்து கஷ்டப்படுத்துகிறா? அப்போ உங்களுக்கு வந்து தெரியணும் கடவுள் முதல்ல எப்படி கேம் விளையாடுறாரு, எப்படி மயக்கி இருக்கிறான். அவன் மக்களை மயக்கி முட்டாளாக ஆக்கி ஒரு அறிவு கொடுத்து 2 அறிவு கொடுத்து 3 அறிவு கொடுத்து 6 அறிவு கொடுத்து அதுலேயும் மயக்கி அவனுக்கு தெரியாமல் எப்படியெல்லாம் மறைச்சி அவன் வச்சிருக்கிறான்றது முதல்ல அது விளங்கணும். எல்லாம் தெரிஞ்சிச்சா? எல்லாம் நம்ம தெரிஞ்சாலும் அனுபவம் கூட கொடுக்கலையா? அவன் அனுபவத்தை கூட அவன் மறைச்சி வச்சுருக்கான். இந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, இந்த அனுபவம் வரக்கூடாது, இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் திறப்பட்டு மறைச்சி வச்சுருக்கான். எப்போ நான் ஆன் பண்ணுறேன்னா அப்போ தான் அவனுக்கு எல்லா அனுபவம் வரணும் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த ஹை சீக்ரெட். பாருங்கள், கடவுளோட உலகம். ஒரு மனிதன் இந்த பூமியிலேருந்து தப்பிச்சு போகிறதுன்னு அவ்வளோ சுலபமா? என்ன பாடு 9 கிரகங்களை போட்டு வச்சு
அதில் மாட்டி அதுங்கக்கிட்ட கொடுத்து நீ ரூல் பண்ணு, போட்டு வச்சு வாங்குதில்ல. இவர் சொல்கிறார்ல, அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும்னு ஏன் கேட்கணும்? அந்த பாட்டு ஆமா. அப்போ நம்மளாம் என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? அடி வாங்கிட்டு இருக்கிறோம். கடவுள் தெரியாதா? இந்த மாதிரி சீக்ரெட்லாம் தெரியலனாக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சன்மார்க்கம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது தூக்கி விட்டு விளாசிக்கிட்டு போகுது. அது ஸோ அட்வான்ஸ், வள்ளலார் ஸோ அட்வான்ஸ் லெவல். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சமய மதம் பொருள், சமய மதமெல்லாம் பொய் அதில் புகுதாதீர். யார் சொல்லுவா அந்த மாதிரி? சமய மதம் எல்லாம் பொய் எல்லாம் பொய். மதம்னாலே 6 அந்த அடங்கி போச்சு இல்லையா? அப்போ படிக்கிறவங்க சிந்திக்கணும். என்னடா சமய மதம் இதென்ன தமிழ் படிச்சுட்டு உட்காந்துருக்கிறதா? கருத்தை படிக்கணும் இல்லையா? சமயம்னா எத்தனை இது அதுக்குள்ளே அடங்கி போச்சு. எத்தனை சமயம், எத்தனை தெய்வ வழிபாடுகள்? சமயம் 6 சமயம். மதம் சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம். 6 அந்தங்கள். சமய மதம் எல்லாம் பொய் அதில் புகுதாதீர், அதில் போகாதன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் வள்ளலார் வந்து அது சொன்னார்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் கடவுள் என்ன செய்வார்? நான் தான் சொல்கிறேனே அதில் போகாதன்னா, அப்புறம் ஏன் நீ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? தூக்கி போடுன்னு சொல்ல மாட்டார்? மந்திரத்தை மாற்றி விட்டார்ல. நீங்கள் சித்தாந்தத்தை பிடிச்சா என்ன மந்திரம் சொல்ல போகிறீங்க? ஓம் நமசிவாயம் சொல்ல போகிறீங்க. ஓம் நமசிவாயம் சொல்கிறதா சன்மார்க்கத்தோடது? இதுக்கு உள்ள மந்திரம் என்ன? இந்த பூட்டுக்கு உள்ள சாவி வேறையாக மாற்றி விட்டார். என்ன பண்ண போகிறீங்க? So they must understand all these. இந்த அருளை வந்து ஜீவகாரணத்தில் போய் அந்த அருளை எப்படி பெறணும்? மூலாதாரத்தில் பெறணும். வயசு இருக்குதா மூலாதாரத்துலேருந்து பெறத்துக்கு? வயசு ஆவாக மூலாதாரத்தில் உள்ள அணுக்கள் என்ன ஆகும்? வீக்காயிரும். வீக்காயினா நீ என்ன பண்ண போகிற? வாயில் உட்காந்துட்டு அருப்பெருஞ்சோ இது நமச்சிவாயின்னு சொல்லிட்டு தான் கிடக்க முடியும். சித்தர் கேட்டால் என்ன பண்ணால் அடுத்த தடவை பிறந்து விந்து உற்பத்தி ஆனேன்னா அப்புறம் நீ வாசிப்பை செஞ்சு வாண்டுவாங்க. அதை தான் வள்ளலார் சொல்கிறது, நமக்கு காலம் இல்லை, அதெல்லாம் பிடிச்சி வர்றதுக்கு காலம் இல்லைன்றாரு. ஸோ இதெல்லாம் தெரியணுமே, இந்த சீக்ரெட்லாம் தெரியணுமே. இன்றைக்கி நிறைய பேர் வயசாகிட்டு சித்தரை மாற்ற பிடிச்சிட்டு காலத்தை விரயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. உடம்பு செத்துக்கிட்டு போகுது. சித்தரை வந்து வள்ளலார்கிட்ட கேட்குறேன், எனக்கும் அந்த இடம் வேணுயான்னு அவங்க வள்ளலார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படா இவர் அடைஞ்சார்னு அவங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிறான் போல இருக்குது, என்னடா இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அவங்களாம் வியந்து போகிறாங்க. கொடுக்க மாட்டேன் அந்த அறிவு. அந்த அறிவு கொடுக்கணும் பாருங்கள். அந்த அறிவு வந்து ஏதோ வள்ளலார் வந்து கருணைப்பட்டு யார் கொடுக்குறாரோ அவங்களுக்கு யூகத்துக்கு அது தெரியும், விளங்கும். அப்கிரேட் பண்ணி போக முடியும். ரெண்டாவது புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம பாடுபடுறதுக்கு அந்த ஒன்றை பிடிக்கணும்ல, குரங்கு மாதிரி ஒன்றை பிடிக்கணும் இல்லையா? பிடிச்ச கையால் வேறு தொடுவனோன்றா இல்லையா? உன்னை பிடித்த கையால் வேறு தொடுவனோன்றார். இப்போ நம்ம அப்படி இல்லையா? அதையும் பிடிச்சிக்கிறாங்க, இதையும் பிடிச்சிக்கிறாங்க, அதுவும் மரணம் இல்லைன்ற. அப்போ என்ன தான் படிச்சிங்க? எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறதுக்காக படிச்சிங்க. இதுதான் இந்தியாவிலையும் பிரச்சனை. அந்த சிவம் கொள்கையில் வந்து வள்ளலார் வேறுன்றாரு, இல்லை இதெல்லாம் ஒன்றுன்றாங்க. அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கிறது நம்ம பெருசாக பிடிச்சிக்கிட்டோமாக்கா அது ஏன் தண்டிக்க போகுது? தண்டிக்கிறதுக்கு அதுக்கு உரிமையே கிடையாது. அது தண்டிக்கிறதுக்கு என்ன உரிமை கிடையாது அதுக்கு. ஏன்னா வள்ளலார் இது சொல்லிட்டார், இது ஆணை இல்லையா? காலில் விழுந்து சொல்லுது இல்லை, சன்மார்க்க சங்கத்தில் சிற்றடியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவினோடு கேட்பேன். இந்த ஆர்டரை கொடுக்கறது யாரு? எந்த கடவுள் தண்டிக்க முடியும்? ஆமாம், தூசியெல்லாம் வாயை பொத்திட்டு இருக்குங்க. நீ கும்பிட்றியா, ஒன்றை வணங்குங்க, பாராட்டுங்க. பரவாயில்ல, நமக்கு கும்பிட கிடைக்கல, இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, கும்பிட்றாங்கன்னு அதுங்களாம் மதிக்குங்க. மண்மூடி போகன்னு சாபனில் விட்டுருக்கிறாரு. இதெல்லாம் இருந்து மனுஷனை கெடுத்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும். இதை பிடிச்சிக்கிட்டாரா எவனும் உய்ய மாட்டானே. இனி இதுங்க உய்ய வைக்கிற லைசன்ஸும் போச்சே, எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நிறுத்திடுச்சு எல்லாத்தையுமே. ஆட்சி வேறு மாறி போச்சு இல்லையா? அந்த ஆட்சியை நடத்துறதுக்கு வள்ளலாரை உருவாக்கி அவருக்கு பொன் மகுடம் சூட்டிருச்சு இல்லையா? தன் கையில் பிடிச்ச செங்கோல் அவர் கையில் கொடுத்து, நீ ஆளு, இனி என்னோட மார்க்கத்தை காண்பேன் இனின்னு பாடல் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன விளங்கிக்கணுமே, என்ன நடக்குது, வான்வெளியினுடைய ரகசியம் என்ன நடக்குது, எப்படி வழி நடத்துது,
வழி நடத்த போது வழி நடத்தி கொண்டு இருக்குது. சித்தர்கள் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சித்தி பெற்றாங்க? எவனுக்காவது அறிவை கொடுத்தாங்களா? சொல்லுங்கள். வெள்ளைக்காரன் வந்து தான் முடி வெட்டி விட்டான். வெள்ளைக்காரன் வந்து தான் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சான். சித்தர்கள் யாராவது காலத்தில் யாருக்காவது அறிவு வளர்ந்துச்சா? சொல்லுங்கள். வள்ளலார் காலத்துக்கு பிற்பாடு தாங்க சமுதாயத்தில் வந்து அறிவை கொடுத்தது இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா ஆட்சி யாரோடைய ஆட்சி? வள்ளலாரோட ஆட்சி. இவனுங்களை முட்டாளாக வச்சிருக்கக்கூடாது மனிதனை. சித்தர்களோட இதில் எல்லாத்தையும் முட்டாளாகவே வச்சுருக்கும் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஈவன் இந்த சீக்கிரட்டை கூட நீ சொல்லக்கூடாது. சொன்னால் தலை 2,000. பசுமாடை கொண்ட பாவத்துக்கு நீ ஆளாயிருப்ப. ஆமாம். இந்த வாசி பயிற்சிலாம் சொல்லியே கொடுக்காத யாருக்குமே. அவங்களுடைய ஆர்டர் சொல்லி கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? வள்ளலார் வந்து என்ன சொன்னார்? பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடு, வயசானவங்களுக்கும் சொல்லிக் கொடு, வயசானவங்களுக்கு தெரியாதவனுக்கும் சொல்லிக் கொடுன்னு இது பாடல் சொல்லுது. தெரிஞ்சவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது இன்னும் புண்ணியன்னு இது சொல்லுது. அப்போ அதுக்கு எவ்வளோ கருணை இருக்கும். அப்போ தான் என்ன செஞ்சுது, இதை வளர்க்கணுன்னா விஞ்ஞான அறிவும் வளரணும். விஞ்ஞான அறிவு மூலமாக இது சொன்னால் தான் உலகத்தில் இந்த நெறி வந்து பரவும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து இந்த உலகத்தை இறைவன் சொன்னார். இந்த உலகத்தை நீ எப்படி வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்தணும்னு அவர் கொடுத்துருச்சு. வள்ளலாருக்கு பிற்பாடு தான் ஐன்ஸ்டைன் வந்து கிராவிட்டியோட இதெல்லாம் கண்டுபிடிச்சானுங்க. எட்டம்ஸை கண்டுபிடிச்சானுங்க. எட்டம்ஸ்குள்ளே ஒளி இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாம் கண்டுபிடிச்சானுங்க. இப்போ என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்கான். இப்போ மல்டிபிள் உலகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போயிட்டான். எவ்வளோ நுட்பங்கள் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து வந்துருச்சு. இம்மோர்டல் லைஃப்பை பற்றி இப்போ சிந்திச்சிட்ருக்குறாங்க. எப்படி மனித செல்ஸ்லாம் ஏன் சீக்கிரம் சாகுது, சீக்கிரம் பழசாகுது. நானோ டெக்னாலஜி அங்கே பஸ்பம் செஞ்சு இவங்க வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது இன்றைக்கி நானோ டெக்னாலஜின்னு இவன் கொண்டு வந்துட்டான். நாக்கு கடியில் போடு, ஸ்ப்ரே பண்ணு, லைஃப்பை வந்து லாங்காக வச்சுக்க, செல்ஸ் எல்லாம் திருப்பி இது பண்ணி யூத்தாகிரு, எல்லாம் கொண்டு வந்துட்டான். எல்லாம் சயின்ஸாக கொண்டு வந்தது யார் காலத்துக்கு பிற்பாடு? எல்லாம் வள்ளலார் காலத்துக்கு பிற்பாடு. இதோ இன்றைக்கி ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு அன்றைக்கி சித்தர் காலத்தில் என்ன ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள பஸ்ஸு கூட உருப்படியாக இல்லை. எத்தனை பேர் நடந்து போக முடியும்? மாட்டு வண்டியை கட்டிட்டு போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நினச்சமாக்கா ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம போய் எங்கே இருக்கலாம்? இந்தியாவில் போய் இருக்கலாம். டெக்னாலஜி. You just hold for you on the app. It will tell you where is the planets and many stars. You see? இன்னைக்கு பிளானட் இன்ஃபர்மேஷன் பற்றி எவ்வளோ நுட்பங்கள் எல்லாம் நீ கொடுத்துட்டு வராங்க, கண்டுபிடிச்சிட்ருங்க. இதெல்லாம் யார் காலத்துக்கு ப்ராப்பர்? வள்ளலார் வாண்ட்ஸ் தீஸ் டு பி எக்ஸ்போஸ்ல எல்லாருக்கும் தெரியட்டும், விளங்கட்டும். எஸ், நாலேஜ். அப்போ இது மாதிரி இப்போ சன்மார்க்கத்துக்குள்ளே வந்து இந்த நாலேஜையும் அதே மாதிரி வந்து நம்ம சர்ச் பண்ணி யாருக்காவது ஒரு ஆளுக்கு அது இந்த நுட்பம் கிடைச்சா தானே அது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இல்லைன்னா கிடைக்காது. படிக்கலைன்னா அது வராது. படிப்பு ரொம்ப முக்கியமே. அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் சித்தி பெற்றவங்க, 10,000 ஆண்டுகளுக்கெல்லாம் சித்தி பெற்றவங்களாம் இருந்தும் கூட மக்கள் மத்தியில் எப்போ மாற்றம் வந்துச்சு? விஞ்ஞானம் எப்போ வளர்ந்துச்சு? இந்த நூற்றாண்டு தானே. ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே தான் படிப்படியாக விஞ்ஞானம் வந்து. அதுக்கு மேலே விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. அப்போ இந்த வித்தையை ஏன் இவங்க இப்படி வச்சுருந்தாங்க? கேள்வி இருக்கு இல்லையா? அகஸ்தியர் காலத்திலே அங்கேயே நீ வளர்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல விஞ்ஞான அறிவு. இப்போ 5000 ஆண்டுகளுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ தானே விஞ்ஞானம் வளருது. இப்போ தானே அந்த சித்தர்கள் சொன்னது, வள்ளலார் சொன்ன கான்செப்டெல்லாம் இப்போ தானே அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ தானே இம்மோர்டல் லைஃப்பை பற்றி வெள்ளைக்காரனே யோசிக்கிறான், இப்படி ஒரு இது லைஃப் இருக்குதா அப்படின்னு. ஏன் ஜீசஸ் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் அப்போ தெரியலையே இம்மோர்டல் லைஃப் எவனுக்கும் வேலை செய்யலையே இல்லைங்களா? இப்போ வள்ளலாரோடைய காலத்துலேருந்து தானே அந்த லைஃப்பை பற்றி இப்போ எல்லாம் சிந்திக்க தொடங்குகிறோம். இப்போ நம்மளும் படித்து நமக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த உடம்பு வந்து டெம்பரரி தான். இதுக்கு முன்பு உள்ளவங்கள்லாம் சுப்பிரமணியரை தான் கும்பிட்டாங்க, சிவனை தான் கும்பிட்டாங்க. செத்து போயிடுவோன்னு யாருக்கும் அந்த அறிவு வரலையே. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சொன்னாங்களா இது செத்து போயிடுவ நீ வந்து வள்ளலாரை கும்பிடுன்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே. அன்னைக்கு தான் டெம்பிள் இருந்துச்சு, அன்றைக்கி தான் பிரிஸ்ட் இருந்தாங்க, இன்றைக்கி தான் பிரிஸ்ட் இருக்காங்க. எத்தனை பேர் உட்காந்து மரணமில்லா பெருவாழ்வு பேசிகிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? இல்லையே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த நாலேஜ் என்ன ஆயிடுச்சு தெரியாது. அந்த அப்பியரன்ஸே இல்லை யாருக்குமே. அந்த அப்பியரன்ஸு அந்த தாட்ஸ் வரல.
தேவாரம்லாம் அப்பயும் தான் எல்லாம் படித்து கொடுத்தாங்க. தேவாரத்தில் படிக்கும்போது சொன்னாங்களே மரணமில்லா பெருவாளுக்கு தான் தேவாரம் படிக்கணும், அருள் இதுக்கு தான் தேடணும்னு யாரும் சொன்னாங்களே? இல்லையே. அப்போ டோட்டலாக நம்ம சமூகம் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் சொல்லப்பட ஏன் நம்ம எல்லா மதமும் எப்படி இருந்திருக்கும்? மதங்களை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாம் போனாங்களே ஒழிய மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் மதம் இருக்குது, மார்க்கம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நமக்கு தெரியறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், 6ஆம் திருமுறை. கரெக்டா? இந்த 6ஆம் திருமுறை படிக்கல, வள்ளலார் வரலன்னா யாரும் இதை பற்றி யோசிக்க போகிறோமா? நம்ம பாட்டுக்காக கோயிலுக்கு போயிட்டு காவடி எடுத்துகிட்டு இருக்கோம், பாலாபிஷேகம், அந்த அபிஷேகம், இந்த ஏன்னா நமக்கு அதுதான் நீ சொல்கிறாங்க, இதுதான் வழிபாடு போல இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. அதான் ஏன் தொட வேணான்னு சொல்கிறாங்க? அவங்களுக்கு விலங்குனா தொடக்கூடாதா? இப்போ பாருங்கள், இவங்க சொல்கிறாங்க தொடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு 10 பாடல் படிச்சிருக்கோம். இந்த விஷயத்தை விரைந்து உலகத்துக்கு சொல்லு இருக்கு இல்லையா? எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமா எல்லாருக்கும் சொல்லு, எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லு, நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு சொல்லு, மரணமில்லா பெருவாள் நான் தருவேன்னு சொல்லு அப்படின்ற செய்தி வந்து ஏன் வள்ளலார் எழுதியிருக்கிறாரு? இறைவன் சொல்கிறாரு, நீ இந்த விஷயத்தை நீ எல்லாத்துக்கும் சொல்லு, நாளைக்கு பெரும் சுகத்தில் போயிட்டால் நீ சொல்ல முடியாது, அதனால் இன்றைக்கே நீ சொல்லிடு அப்படின்ற பாடல்கள் வந்து அப்பன் வரும் தருணம் இதே அஞ்சமில்லை கண்டால் அகிலமுள்ளோருக்கு நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. 10 பாடல் இருக்குது. அப்போ இறைவன் வரவு இயம்பல் என்பது அதனுடைய தலைப்பு. இறைவன் வராரு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அப்போ இந்த பாடலுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க நம்ம கேட்கணும். சரி, நீ இது வந்து இது சொல்லக்கூடாதுன்ற இறைவன் சொல்லியிருக்கிறாரு, இது உலக மக்களுக்கெல்லாம் அஞ்சாமல் சொல்லு, எல்லளவும் பழுது வராது அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய வாக்கில் எல்லளவும் பழுது வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ நல்ல காரணம் சொல்லு, அது சொல்லக்கூடாதுன்றது. சரி, நீ சொல்லக்கூடாதுன்னா அப்போ யார் எப்போ சொல்லணும்? அதுக்காவது நீ ஒரு டேட் சொல்லு, எப்போ சொல்லணும்? இதை 5 வயசில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்லலாம், ஓகே. 5 வயசில் சொன்னால் இது யாருக்கும் புரியாதுன்னு. இது கழுத வயசாகிடுச்சு, இப்போ சொல்லலைன்னா எப்போ சொல்கிறது? சாவு வரப்போகுது அடுத்து. அப்போ நம்ம வந்து மரணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். மரணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு அஸ்திவாரம் என்ன பண்ண போகிறோம்? எதை பிடிக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லா உலகத்தை பிறந்தவங்க எல்லாம் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்வு வந்து விண்ணுலக வாழ்வுக்கு போகிற அந்த நாலேஜ் யாருக்குமே இல்லை. அப்போ இதை நீங்கள் சொல்லலைன்னா அவன் எப்படி சாகணும்? ஏற்கனவே உள்ள மாதிரி செத்துக்கிட்டே போகணுமா? அதை விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆமாம், நம்ம கொள்கிற மாதிரி இல்லையா? வழிகாட்டுதல் வேணும் இல்லையா? ஆமாம், ஜீவகாருண்யம். விளங்காதவனுக்கு நீ சொல்லி அவனை விளக்கப்படுத்துன்னு வள்ளலார் சொல்கிறாரு. எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்ற எந்தை நினது அறுப்புகளை இயம்பியிடல் வேண்டும்னு எதுக்கு பாடுறாரு? பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருமான் பெரும்புகளை பேசுவதே பெரும் பேர் என்று உடனே அப்போ பேச சொல்கிறார் இல்லையா? பேசலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி விளங்கும்? புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து தவறு. இவங்களுடைய அறிவு, இண்டிவிஜுவல் அறிவில் வந்து இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இதை கும்பிடக்கூடாது, அதை கும்பிடக்கூடாது, இதெல்லாம் இவங்களுடைய இது. நான் எப்படி பார்க்குறேன்னா, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு தான் நான் எடுக்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் சொல்லுன்னுது. ஓகே, கோ ஹெட், அவ்வளோதான். உங்களுக்கு இப்படி எது? ஒரு தனி மதனுடைய சிந்தையா அல்லது கடவுளோடைய சிந்தையா? கடவுளோட சிந்தை அப்படி தான். கடவுள் சொல்கிறாரு எல்லாமே பொய், எதுலேயும் போகாத, எது உனக்கு வேணும்? மனுஷன் சொல்கிறது வேணுமா, கடவுள் சொல்கிறது வேணுமா? கடவுள் சொல்கிறாரு கோழி ஆடு மீன் அசைவம் இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷன் சொல்கிறான் சாப்பிடு, இல்லைன்னா உனக்கு சத்து வராது. உனக்கு யார் வேணும்? யார் சொல்கிறது வேணும்? கடவுள் சொல்கிறது தான் வேணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பொருள் எடுக்கணும். அது யார் சொன்னாது? இப்போ கடவுள் சொல்லக்கூடாது. ஓகே, இவர் சொல்கிறது எதுன்னாக்க சித்தர்களோட இதில் ரைட்டு, சொல்ல வேண்டாம். நான் என்னுடைய ரிசர்ச்சில் வந்து சொல்ல வேண்டாம் ஒரு ரிசர்ச் ஒரு ரிசர்ச் பண்ணினேன். அதில் நிறைய சித்தர்களோட இதில் வந்து சொல்ல வேண்டாம், இதை யாருக்கும் சொல்லாதுன்றிருக்கேன். ஆமாம், ஒரு பாடல் இருக்கும், அறிவிக்க வேண்டாம் அறிவற்றையோருக்கு, திருமந்திரம். அறிவிக்க வேண்டாம் அறிவிச்செறிவோருக்கு, அறிவுற்று அறியாமை ஏதி நிற்போருக்கே அறிவிக்க
தாம் அறிவார் அறிவுறுவாரே அப்படின்னு திருமந்திரம் சொல்கிறது. இவர் வள்ளலார் வழிக்கு கொஞ்சம் இணைஞ்சி வர்றாரு இந்த பாடல். அறிவிக்க வேண்டாம் அறிவற்றையோருக்கு. என்ன அர்த்தம்? அறிவே இல்லாதவனுக்கு, விருப்பமே இல்லாதவனுக்கு, சொன்னாலும் விளங்காதவனுக்கு, பிடிக்க தெரியாதவனுக்கு, கருத்தை வந்து கொஞ்சம் காட்டனே காஞ்ச மட்டை மாதிரி இருக்கணும், வச்சனே டக்குன்னு பிடிக்கணும். பச்சை மட்டையாக இருந்துட்டு எத்தனை தடவை பற்ற வைக்கிறது, எத்தனை தடவை சொல்கிறது? அந்த மாதிரி உள்ளவனுக்கு அறிவிக்க வேண்டாம்ட்டார். அறிவிக்க வேண்டாம் அறிவிற் செறிவோருக்குன்னாரு. எல்லாம் விளங்கி இருக்குது, நீ இப்போ அவன்கிட்ட போய் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும், அவன் படித்து தெரிஞ்சுக்குவான், கடவுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவான், இல்லை சிந்தித்து தெரிஞ்சுக்குவான். எப்படியோ அவன் ஒரு தவம் செஞ்சு அவன் சொந்தமாக தெரிஞ்சு, அவனுக்கு நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 3வது செக்ஷனுக்கு வர்றது. அறிவுற்று அறியாமை எய்தி நிற்போர்க்கேனார். ஒருத்தனுக்கு படிச்சிருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கான், தெரிஞ்சிருக்குது, ஆனால் இவனுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கிறான், விளக்க உரை இல்லை, அவனுக்கு ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு, ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவனுடைய தடுமாற்றத்தை வந்து களைவதற்கு போதுமான அறிவு கொடுக்கறதுக்கு அவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து தெளிவு கொடுக்க ஆள் இல்லை. அந்த மாதிரி ஆளுக்கு நீ போய் தெளிவு கொடுத்தா அவன் பிடிச்சி ஏறுவான்ட்டு. அறிவுற்று அறியாமை எய்தி நிற்போருக்கே அறிவிக்கனர். வள்ளலார் இன்னும் அதையும் தாண்டி போயிட்டார். அறிவு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு எப்படியாவது சொல்லி இழுத்துட்டு வந்துட்டார். இன்னும் கீழே பாரு, அவனை விட்டுறாத அப்படின்றார். சிறப்புன்றார். இவனுக்கு சொல்கிறத விட இவனுக்கு ஒன்றுமே தெரியாதவனுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது இன்னும் சிறப்புன்ட்டார். பாடல் இருக்கு, சித்தாந்தத்தில் வந்து நிறைய பாடல் இருக்குது. போடுவது திலதமடா மூலர் மைந்தா போகர் கருவூராரை தியானம் பண்ணு. போடுவது திலதம்னா என்ன? பொட்டு, விபூதி போடுது. எப்படி பூசணுமா? சும்மா எடுத்து பூசாத, போகர் கருவூராரை தியானம் பண்ணி அவங்கள நினச்சி விபூதி எடுத்து பூசிக்கொள்ளு அப்படின்னு. போடுவது திலதமடா மூலர் மைந்தா போகர் கருவூராரை தியானம் பண்ணு. யாரை தியானம் பண்ண சொல்கிறாரு? போகரையும் கருவூராரையும் தியானம் பண்ணு. நாடு நகரதனில் உள்ள ஜீவ செந்து. நாடு நகரம் என்பது பரிபாஷை. இப்போ நாடுன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு நாடை நினைப்போம். நகரம்னா டவுனை நினைப்போம். இப்படி குழப்பி விட்டுருவாங்க, விளங்குங்களா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நாடுன்னா என்ன, நகரம்னா என்னன்னு. நாடுன்னா மலேசியா, நகரம்னா கோலாலம்பூர்னு நினச்சிங்கன்னா போச்சு. புரியுதுங்களா? நாடுன்னா சூரியகலை, நகரம்னா சந்திரகலைன்னு தெரியணும். இதை ரெண்டையும் இயக்குனா என்ன கிடைக்குன்னா ஜீவ செந்து, உயிர் பொருள் உனக்கு வசமாகும். எந்த உயிர்? எங்கே இருக்கிற உயிர்? மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் ஜீவ செந்து அப்படின்னு சொன்னார். நாதாக்கள் சித்தருக்கும் தோணாதையானார். இந்த ரகசியம் வந்து பெரிய நாதாராக இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கும் தோணாது. ஏடுதனில் எளிதனதோர் பாடல் என்று எண்ணாதே. ஏடில் எழுதி வச்சிருக்கான், ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகுன்னு சொல்லி நீ நினைக்காத. சொல்கிறோம் இல்லையா, ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. இப்போ சில பேர் கூட சொல்லுவான், சாமி என்ன இவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார், பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் யாருக்கும் தெரியாது. பேச பேச உள்ளுக்கு என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பேச பேச நீங்கள் கேட்க உங்களுக்கு உள்ளுக்கு ஆகுதுன்னா அந்த ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏட்டு சுரக்கான்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் சொல்கிறாரு, ஏடுதனில் எளிதனொரு ஒரு பாடல் என்று எண்ணாதே, ஒரு நாளும் தப்போ இல்லை. தேடின பேர் பொருள் கோடி தனம் ஈந்தாலும் செப்பாதை இக்கருவை உலகத்தோர்க்கின்றனர். இந்த ரகசியத்தை கோடி பணம் கொடுத்து கேட்டாலும் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்காத. அப்போ எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. இன்ன வரைக்கும் எடுக்க முடியல தெரியுங்களா? இருக்கிற வேத புக்குங்களை, வாசி பயிற்சியை, நூல் எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் சித்தர்கள் கையாண்டோட அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எல்லாமே ராங் இன்ன வரைக்கும். அப்போ அது எப்படி அவங்க அந்த சீக்ரெட்டை வச்சுருந்துருப்பாங்க, காப்பாற்றி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பிரணயமாக எல்லாரும் செய்கிறாங்க, ஏன் எல்லாரும் ஆக முடியல? எல்லாரும் ஏன் அவங்க மாதிரி ஆக முடியல? They don't know the technique.
அவ்வளோ நுட்பமான விஷயத்தை வந்து போட்டு குழப்பி விட்டு இன்றைக்கி குண்டலி எப்படி வந்துருச்சு? காசு கட்டினா இன்றைக்கி குண்டலி ஏற்றலாம், பின்னால் உதச்சி ஏற்றலாம், காலில் மிதித்து ஏற்றலாம், இப்படி வந்துருச்சு இல்லையா? ஏறி எவனாவது உருப்பிட்டுருக்குறாங்களா? எவனுக்காவது ஞானம் வந்திருக்குதா சொல்லுங்கள்? யாராவது ஒளி உடம்பு பெற்றிருக்கிறாங்களா? தாயுமான சுவாமிகளுக்கு அடுத்து யாராவது ஆகியிருக்கிறாங்களா? ஒருத்தரும் இல்லையே. வாசி பயிற்சி செஞ்சவங்களாம் செத்து தானே போனாங்க. ஏன்னா அந்த நுட்பம் வந்து தெரியல. பார்த்தே சில நூல் பாடினதை கற்று, பார்த்தே சில நூல் பாடினதை கற்று காத்தை அடக்கி தவயோகி என்று சேர்த்தே சிஷியரை சேர்த்து உபதேசம். இவர் செய்கிறது இல்லாமல் சிஷியரையும் சேர்த்து அவருக்கும் உபதேசம் நீயும் பண்ணுன்னு. கூத்திது வாகும் கூடாது முத்தியேன. கூத்து இதெல்லாம் யாருக்கும் முத்தி வராது. அற்பமா மூடல் அறியாமல் யோகம் சொற்பமா எண்ணி செய்தே மரித்தார். யோகத்தை வந்து ரொம்ப பேர் அற்பமாக நினச்சிக்கிட்டாங்க. யோகம்னா என்ன? அது இறைவனுடைய அருள் நமக்குள்ளே கலக்கிறது. அதுனா சாதாரண விஷயமா? அதை சொற்பமாக எண்ணி அலட்சியமாக அதை எண்ணி செய்தே மரித்தார். செய்து என்னன்னாங்களாம்? செத்து போனாங்களாம். வாசி பயிற்சியை வந்து தப்பாக செஞ்சு எத்தனை கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்கிற விவரம் எடுக்கணும்னா 15 சித்தரில் 544 ஞானக்கோவைன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா? அந்த நூலில் 544 பக்கத்தில் ஒரு சித்தர் வந்து எந்தெந்த சிஸ்டமெல்லாம் ராங் சிஸ்டம் கோடைக்கணக்கான பேர் செஞ்சு செத்து போயிருக்கிறான்னு பாடல் எழுதியிருக்கிறாங்க. எஸ், நீங்கள் அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. செத்து போனது மட்டும் பேதி வந்து எத்தனை பேர் செத்து போனால், கண்ணு பிதுங்கி எத்தனை பேர் செத்து போனால், மண்டை இது ஒடிச்சு எத்தனை பேர் செத்து போனால், தள்ளாடி நரம்பெல்லாம் இழுத்துட்டு வாய்க்கோடி எத்தனை பேர் செத்து போனான்னு எல்லாம் அது வந்து எழுதியிருப்பாங்க. அற்பமா மூடல் அறியாமல் யோகம் சொற்பமா இனி செய்தே மற்ற. கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம்னாரு. கற்பம்னா இங்கே என்ன? ஒரு கற்பம் வயிறு தள்ளிக்கிறதுக்கு கற்பம்னு பேர், இன்னொரு கற்பம் வந்து காய கற்பத்துக்கு கற்பம்னு பேர், மூலாதாரத்தில் உயிருக்கு கற்பம்னு பேர், ஒளிக்கு கற்பம்னு பேர். அப்போ எதை வசப்படுத்தணும்? ஒளியை வசப்படுத்தணும், உயிரை வசப்படணும். அதான் தான் கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் செய் யோகம் அழிம்பது பாருங்க. அற்பர்கள் செய்கின்ற யோகம் சாகரத்துக்குன்னே இவன் யோகம் செய்வான்னு அதுக்கு சொந்தோ காட்டுறாங்க. அந்த யோகத்தில் சாகரவன் எது மாதிரினா வாழை மரம் மாதிரியான். வாழை மரத்துக்கு எமன் எது? வாழை மரம் ஒடிஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம்? அது போடுற தார். அது மாதிரியான் இவன் செய்கிற பிரணயாமமே இவனுக்கு எமன்னுவார். அப்படிலாம் சித்தர்கள் போட்டு வேலைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி இந்த யோகம் வந்து அதனால தான் வள்ளலார் வந்து இந்த யோகம் வேறு அந்த யோகம் வேறு. வள்ளலாரோட யோகம் இப்போ வள்ளலார்கிட்ட இருக்கிறவங்க சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோகத்தை போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதில். ஆமாம், அந்த யோகத்தை கொண்டாந்து இது ரெண்டும் ஒன்று, இவர் இந்த யோகத்தை தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களா கற்பனையில் நினச்சிட்டு வாசி பயிற்சி சன்மார்க்கத்தில் வாசி பயிற்சி செய்கிற கூட்டமும் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு சித்தர்கள் வாசி பயிற்சி செஞ்சாங்கனாக்க அந்த அருள் எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. எந்த தாதுக்குள்ளே இருக்குது? சுக்கில தாதுக்குள்ளே இருக்குது. தண்ணிக்குள்ளே இந்த உயிரை கொண்டு கடவுள் உள்ளுக்கு அங்கே ஒழிச்சு வச்சுட்டான். அப்போ நீ என்ன செய்யணும்? தண்ணியிலேருந்து எடுக்கணும். அப்போ தண்ணியை என்ன செய்யணும்? ஆமாம், இப்போ மீன் வந்து தண்ணியில் இருக்குது. அந்த மீனெல்லாம் நம்ம வசப்படனா தண்ணியை இறைச்சா என்ன ஆயிரும்? மீன் மாட்டிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த நீரை வத்தடிக்கிறதுக்கு ஒரு கலையை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அங்கே நீர் வற்றி போச்சுன்னா என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கும்? கனல் தான் இருக்கும். அந்த கனல் தான் குண்டலின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து பல பேர் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் ஒருத்தர் வைக்கல, அவங்க விருப்பத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுதான் பராபர வெளின்னு பேர் இருக்கு. அந்த வெளியை என்ன செய்யணும்? அதுக்கு கரு பிடிக்கிற தன்மை உண்டு. அந்த கருவை என்ன செய்வாங்க? மேலே ஏற்றுவாங்க. ஏன்னா எங்கே போகணும்? பராபரைக்கு போகணும். அது நீரோட கலந்து கருப்பைக்குள்ளே போணுச்சுன்னா பூலோக பிரஜையை உண்டு பண்ணிடும். ட்வின் சிஸ்டம் அது வேலைங்களா? அதே ஃபில்டர் பண்ணி அந்த கனலை நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா பராபரை உலகத்துக்கு உங்களுக்கு உடம்பு அது செஞ்சு கொடுத்துரும். அப்படி தான் சித்தர்கள்லாம் செஞ்சாங்க.
அப்படி தான் அவங்க வந்து பாடல் அமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் இப்படித்தான் அமைஞ்சோம் அப்படின்னு ரொம்ப தெளிவான பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. சுக்கில விந்து தானும் சுரோனித கருவில் கூடி பையுளை அடைந்த பாவை அக்குவை அதில் விட்டா அமர்ந்தது போல் அந்த சூட்சம்னு சொல்லுவாங்க. எப்படி குழந்தை வந்து கருப்பைக்குள்ளே பூந்து அதுலேருந்து ஒரு குழந்தை வருதோ அதுபோல் இந்த நாத விந்து கலந்து அதிலிருந்து நாங்கள் வந்து இந்த உடம்பை பெற்றுக்கொண்டோம், அப்படி தான் இதுலேருந்து நாங்கள் கலண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கத்தில் தான் சித்தர்கள் போனாங்க. அப்போ நீர் தத்துவம் உடம்பு தத்துவம் தான். 7 தாதுக்கள் உற்பத்தி ஆகுது எங்கன்னா உடம்பு தத்துவம். அதனால தான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவுன்னு திருமூலர் சொன்னார். கரெக்டாக நான் ஏன்னா உடம்பு போச்சுன்னா அந்த உயிர் வந்து நீங்கள் அந்த உயிர் சக்தியை வந்து நீங்கள் பெற முடியாது. அதே நேரத்தில் ஓல்டேஜாக போயிட்டாலும் உயிர் சக்தி உற்பத்தி இருக்காது. ஏன்னா பிட்யூட்டரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த ஸ்பெர்ம் செல்ஸை வந்து உருவாக்கும். ஒரு 16-12 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த காலத்தில் வந்து நீண்ட நாளுக்கு வந்து வயசானாலும் அந்த அந்த உற்பத்தி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து குறைஞ்சிட்டு வந்துருச்சு. மேபி இந்த அருப்பெருஞ்சோதி வந்தது கூட இது ஒரு காரணமாகவும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் குழந்தை கூட பெற்றுக்கொள்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு முட்டையும் வீணாக போயிடுச்சு இல்லைங்களா. முட்டை வந்து இப்போ ரொம்ப சீக்கிரம் அந்த முட்டைகள் வந்து அவங்களுக்கு இதாகிடும். இங்கே விந்து பிரச்சனை, அங்கே முட்டை பிரச்சனை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் குழந்தை உருவம். அப்போ குழந்தை இல்லாத பிரச்சனை உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. இப்போ ரத்தம் வந்து எப்படி ரத்தம் வந்து பேங்க் வந்து ரத்த வங்கி சேர்த்து வைக்குதோ, நாளைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்ன இருக்குன்னா ஸ்பெர்ம் பேங்கும் வந்துடும். அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து இளம் வயசுலேயே நீங்கள் போய் பிள்ளை வேணும்னா இது பண்ணிக்கணும். ஆமாம், ஹஸ்பண்ட் முடியல அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்து வந்து இதுதான் பண்ண முடியும். அப்படி தான் வந்துடும். அது ஆப்ரேஷனுக்கெலாம் இப்போ பிளட் வேணுன்னா யாராவது டொனேஷன் பண்ணணுன்ற சூழ்நிலை நாளைக்கு அது வரப்போகுது. அந்த மாதிரி இன்னும் இப்போ வருஷம் போக போக இந்த சாப்பாட்டோடைய கண்டிஷன் எல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த சக்தி குறைஞ்சிருச்சுனாக்க நமக்கு யூகத்தில் தெரியணும், 6 கோடி மாயை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அதைத்தான் வள்ளலார் சொல்கிறாரு, இனி உனக்கு காலம் இல்லைன்றாரு. விளங்குங்களா? விந்து அணுக்களோட சக்தி குறைஞ்சி போச்சுன்னா நீங்கள் அந்த குண்டலி சக்தியை கொண்டு 6 கோடி மாயா சக்தியை வெளில கடந்து போக முடியாது. அப்படி முடியலன்னாக்கா இந்த உலகத்தில் யாருமே உய்ய முடியாது. அதனால தான் ஸ்பேராக இருந்த எனர்ஜி இப்போ என்ன செஞ்சிருச்சு, டோன்ட் வரி, இப்போ நான் வந்துட்டேன், என்னோடய டியூட்டியில் வந்துட்டேன், இப்போ இனிமேல் என்ன பயன்படுத்தேன், ஆனால் நீ மூச்சு பயிற்சியை போட்டு எழுப்பிக்கிட்டு கிடக்காதுன்ட்டார். இது விளங்காதனால என்ன பண்ணுறாங்க நம்ம சன்மார்க்க அன்பர்கள், மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ வள்ளலார் சொல்கிற அருள் வந்து மூலாதாரத்தில் இருக்கிற மாதிரி. வள்ளலார் சொல்கிற அருள் எங்கே இருக்குது? ஆன்மா உள்ளுக்கு இருக்குது. ஆன்மா உள்ளுக்கு போய் மூச்சு பயிற்சி போயிட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியுமா? ஏன்னா அது எல்லா தத்துவத்தையும் கடந்திருக்கு. மூச்சு இப்போ எதுக்குள்ளே இயங்க முடியும்? ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே தான் அது இயங்க முடியும். மனதை கூட அந்த மூச்சு போய் கரைக்க முடியாது. தெரியுங்களா? நீங்கள் பிரணயமே எவ்வளோ செஞ்சாலும் மனம் கரையுமானா கரையாது. ஆனால் மூலாதாரத்தில் இருக்க அருளால் மனம் என்ன செஞ்சிடும், கரைஞ்சி போயிடும், மனம் செத்து போயிடும். மனம் கரைஞ்சிதுன்னா மென்டலி யூ ஆர் டெத், முடிஞ்சு. அப்போ மனம் செத்து போச்சுன்னா இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மனம் தூங்கும் போதே உங்களுக்கு தொடர்பு இல்லையே. காலையில் எந்திரிச்சனே மனம் விழிப்பு வந்தனே, கான்ஷியஸ் லெவலுக்கு வந்தனே தானே நமக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பு இருக்குது. தூங்கும்போது ஒடுங்கி இருக்கும்போது மனது உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி இறந்து போயிடுச்சுன்னா மனம் உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அடுத்த வெளி என்ன வெளி? அடுத்து நீங்கள் பிரம்மா ஆயிடுவீங்க. பிரம்மாவுக்கு எவ்வளோ பவரோ அந்த பவர் நமக்கு வந்துடும். அப்போ பிரம்மான்றது யார்? மனிதன் தானே. மனிதன் யாராக ஆகிறாங்க? மனிதன் பிரம்மா ஆவான், மனிதன் விஷ்ணு ஆவான், மனிதன் ருத்ர ஆவான், மனிதன் மகேஸ்வரம் ஆவான், அப்படியே சதாசிவம் ஆவான், விந்து ஆவான், பரவிந்து ஆவான், நாதம் ஆவான், பராபரை வரைக்கும் ஆவான். அதுக்கப்புறமும் மனிதன் என்ன ஆவான்? அருட்பெரும் ஜோதி ஆகும். வள்ளலார் ஆனாரா இல்லையா? சித்தர்கள் வந்து பராபரை உலகத்துக்கு உரியவங்களா ஆனாங்க இல்லையா? வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முரசுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ எப்படி ஆனார்? எல்லா வெளிகளையும் கடந்து கடைசியில் அந்த பொருளாகிட்டேன். எப்போ அந்த பொருளாகிட்டாக்கா அது நித்தியமா அனித்தியமா? அது நித்தியம். மற்றதெல்லாம் அனித்தியமாகிடுது.
ஸோ இப்படி தான் வந்து வள்ளலார் வந்து ஆயிருக்கிறார் என்பது அவருடைய பாடல்கள் மூலியமாக நமக்கு வந்து தெரியுது. அதனால தான் இந்த வாசி பயிற்சி சன்மார்க்கத்துக்கு உரியது அல்ல. சன்மார்க்கத்தினுடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யம். அதனால தான் இந்த புக்கை அவர் போட்டார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் எதுக்கு எழுதினார்? அருளை எவ்வாறு பெறணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜீவகாருண்யத்துக்குள்ள முக்கியத்துவத்தை வந்து அவர் கொடுத்துட்டு வர்றார். அப்போ ஜீவகாருண்யம் நமக்கு இல்லைன்னா அருள் பெற முடியாது. அருள் பெறலைன்னாக்க நம்ம வந்து அந்த உலகத்துக்கு போக முடியாது. ஓகே, இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து யாரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார்? அவர் வாய்க்கால யாரை தன் மகன்? சித்தர்களை சொன்னாரா? நீங்கள் போய் கேளுங்க. அருட்பெருஞ்சோதியை கும்பிடுவாங்க. ஆனால் அவர் வந்து அருட்பெருஞ்சோதி தன் பிள்ளையை வந்து வள்ளலாரை மட்டும்தான் எடுத்துக்கொண்டதை ஒழிய மற்றவங்களே அது எடுத்துக்கொள்ளலை. இல்லைங்களா? ஏன் அப்படின்ற சிந்திக்க சொல்லுங்கள். சிந்திக்க சொல்லுங்கள். அது வந்து கருணை இல்லை. கருணை இருந்தாலும் அவ்வளோ பெரிய பெரிய கருணை இல்லை. அது வந்து மற்றவங்கள பிள்ளையாக ஏற்றுக்கல. மற்றவங்க எழுதிய பாட்டையும் அது கேட்க விரும்புதா? அது விரும்பல. அதையும் சிந்திக்க சொல்லுங்கள். மற்றவங்களுடைய உலகத்தை அது மதிக்குதா? இல்லையே. இல்லை மற்றவங்கள கும்பிட்றதா இது வந்து வாழ்த்துதா? இல்லையே. பத்தாவதுக்கு சாபம் எல்லாம் அழிஞ்சி போட்டுன்னு சாபம்லாம் விட்டுருக்குது. ஏன் கேளுங்க. ஏன் சபிக்கப்பட்டதை ஏன் நீ கும்பிட்ற அப்படின்னு கேளுங்க. சபிக்கப்பட்டதை நம்ம கும்பிடலாமான்னு கேளுங்க. ஏன்? அப்போ அருட்பெருஞ்சோதி வந்து கேஸ் பண்ணிருச்சு. இதெல்லாம் வேணாம் அழிஞ்சி போட்டுன்னு கேஸ் பண்ணதை நீங்கள் பிடிச்சி கும்பிட்டுட்டு இருந்தாக்கா அதோட பிள்ளையா? அதுக்கு விசுவாசியா நீங்கள்? அப்போ அதுக்கு விசுவாசி இல்லைன்னா எப்படி உங்களை அதை ஏற்றுக்கொள்ளும்? அப்போ நீ என்ன புரிஞ்சிக்கல. யாரை புரிஞ்சிக்குதான்? அறிந்தாரை அறிந்தானை. நீ என்ன அறிஞ்சிக்கிட்டனாக்கா நான் உன்னை அறிஞ்சிக்கொள்வேன். நீ என்ன அறிஞ்சிக்கலைன்னா நான் உன்னை அறிஞ்சிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் ஒன்று அறிஞ்சிக்கணுமா? எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நீ என்னை, அதுக்கு தான் வேதம். வேதம் எதுக்கு கொடுத்தது? அருட்பெருஞ்சோதியை அறிந்து கொள்வது. அதனால தான் அறிந்தாரை அறிந்தானே, அறிவால் அன்று இயலானே. வள்ளலார் ஆசைப்படுறார். அவருக்கு அறிவு இல்லை. அண்டங்கள் இப்போ நமக்கு அண்டங்கள்லாம் தெரியுதா? நமக்கு தெரியல. வள்ளலாருக்கும் அது மாதிரி தெரியல. அப்போ இவருக்கு இறைவன்கிட்ட கேட்குறாரு, நான் எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அண்டங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? அறிவை கொடுக்குறாரு. அறிவை வந்து எத்தனாவது அறிவை இவர் கொடுக்குறாரு? நம்மளை மாதிரி என்ன, நமக்கு என்ன 6 அறிவு கொடுத்தாரு? அவருக்கு எத்தனாவது அறிவு கொடுக்குறாரு? 12 அறிவு கொடுக்குறாரு. இந்த மூளைக்குள்ளே 12 அறிவு காரியப்பட்டுச்சுன்னா என்னென்னலாம் விளங்கும், என்னென்னலாம் தெரியும்? சித்தர்களுக்கு தெரியாத உலகம் இவருக்கு தெரியுது. அதை எப்படி சொல்றாரு? அறிய வேண்டியே ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய். நான் ஆசைப்பட்டதை நீ தெரிஞ்சுக்கிட்ட, நான் ஆசைப்படுறேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட. அறிவை தூண்டியே, எனக்கு அறிவை நீ தூண்டுன. அப்போ ஒன்றை விளங்கிறதுக்கும் நமக்கு என்ன தூண்டப்படணும்? அறிவு. அப்போ எங்கே கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? சித்தர்கிட்ட போய் கேட்க போகிறீங்களா? சித்தரை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சித்தரை வாங்கிக்கிட்டு இருந்தால் இது அறிவு கொடுக்காது. விளங்குங்களா? இப்போ நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். எப்படி கேட்டோன்னா, ஐயா எனக்கு உண்மையிலே தெரியல, புரியுதுங்களா? நாங்கள் இந்த துறையில் வந்துட்டோம், சித்தர் மார்க்கத்தில் ஒரு நாள் வந்துட்டோம், எங்களுக்கு சித்தரை போதிச்சிட்டாங்க, இவங்க தான் கடவுள்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க வேதத்தெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் இவங்கள தான் இவ்வளோ நாள் கும்பிட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சித்தர்கள் முத்தர்கள் யாருமே பெறலைன்னு சொல்கிறீங்க. அதனால் எங்களுக்கு கன்ஃபியூஷன், எங்களுக்கு விளங்கலை. நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் எங்களுக்கு விளங்கலை. அப்படி கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வேதம் படிக்கும்போது யாருக்கிட்ட கேட்கணும்? நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஒன்றுன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அவங்க என்ன முடிவு, அருட்பெருஞ்சோதி என்ன சொல்லி இருக்குதோ அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கணுமே ஒழிய உங்கள் அறிவுக்குள்ளது இல்லை நாங்களாம் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம எப்படி கேட்கணும்? அப்படி நீங்கள் உயர்ந்தது அப்படின்னா நாங்கள் அதை
ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்புறம் அது உங்களை ஒரு வாரம் கட்டி விட்டுட்டு அது போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி நான்லாம் அப்படி கேட்டேன் விளங்களா. அப்படி கேட்டதுனால தான் இவ்வளோ தெளிவு எனக்கு கொடுத்துருக்குதா இல்லையா? நான் போய் யார்கிட்டையாவது படித்தேன்னா? நான் யார்கிட்டையும் படிக்கல. நான் ஆரம்பத்துலேயும் இந்த வேதங்கள்லாம் நான் ஆரம்பத்தில் படிக்கவும் இல்லையா. 2003 தானே இது. உங்களுக்கு தான் தெரியுமே, என்கிட்ட படித்தவங்களுக்கு தெரியுமே. சித்தர் மார்க்கம், சித்தர் கவிகளை தான் நான் எவ்வளோ காலமாக ஆய்வு பண்ணி எல்லாம் செஞ்சேன். சன்மார்க்கம் எங்கள் நூல் எங்கே ஆய்வு பண்ணியிருக்கேன் இல்லையா. 2003க்கு அப்புறம் தான் இது வந்து படித்தேன். அப்போ படிக்க நமக்கு எப்படி அந்த அறிவு நமக்கு வந்து தெளிவு கொடுக்க, ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவு கொடுக்குறாரு. அப்போ நம்ம வந்து அதை உண்மையிலே கேட்டால் எங்கே டவுட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தெளிவு கிடைக்கும். ஆனால் என்னன்னா நீங்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஏற்றுக்கொண்டா தான் அடுத்தது கொடுக்கும். நீங்கள் கொடுத்துவிட்டு எடுத்துக்கலான்னா கொடுக்காது அது. அதனால தான் சன்மார்க்கத்தில் சித்த மார்க்கத்தில் உள்ளவங்க எல்லார் வீட்லேயும் இதை வச்சுருப்பாங்க. எல்லாரும் புக்கிலையும் சாமி முன்னுக்கும் வச்சுருப்பாங்க, படிப்பாங்க, விளங்காது, கொடுக்காது. ஏன்னா நீ தான் சித்தரை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லணும் எனக்கு தெரியல, உங்களை தான் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விதிச்சிருந்தாக்க நாங்கள் அதை விட்டுட்டு வரோம். ஏன்னா அது இப்படி தான் நீ கூப்பிடுது. எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வான்னு தான் நீ கூப்பிடுது. அவங்க வழிக்கு போனா விடுது. நான் கேட்டேன், நீங்கள் உயர்ந்தவங்க தெளிஞ்சவனா நான் சன்மார்க்கத்தை கொண்டுட்டு வரேன்னா எனக்கு எவிடன்ஸ் வேணும். உங்களோட வேதம் தான் முக்கியம், நீங்கள் ஒருத்தங்க தான் கண்டேன், நீங்கள் தான் உயர்ந்ததுன்னு சொன்னாக்கா எனக்கு எவிடன்ஸ் வேணும். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் கொடுத்தாரு. இதுதான் முதல் பாடம் எனக்கு. உலகத்தில் எங்கேயாவது யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குதா? ரெண்டாவது இதை போடுனாரு. அப்போ இதை போட்டாக்கா இது ரெண்டும் இன்றைக்கி என்ன செய்யுது? எல்லாரையும் தெளிவுபடுத்துது. 30 வருஷமாக ஆய்வு பண்ண ஒரு டீன் வந்து என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. 30 இயர்ஸாக அவர் ஆய்வு பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு. எங்கே இருக்குன்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா எல்லாருக்கும் அந்த உண்மை காட்டுவதில்லை. எல்லாத்துக்கும் அந்த உண்மை காட்டுவதில்லை. ஆமாம். இல்லை வந்திருந்தாலும் கூட எவ்வளோ பேர் இன்றைக்கி நான் வந்து சித்தர் மார்க்கம் படித்து கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இதை படிக்கிறாங்க, விளங்க மாட்டேன்னுது. இருக்கிறாங்க இல்லையா? உதாரணத்துக்குள்ள சித்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இதை படிக்கிறாங்க, புக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, விளங்க மாட்டேன்னுது, படிச்சேன்னே தெரிய மாட்டேன்னுது. புண்ணியம் இல்லைனாலும் கூட நம்ம அதுக்கிட்ட சரண்டர் பண்ணி கேட்கணும். எப்படி கேட்கணும்? இப்போ நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். எனக்கு விளங்கலையா, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எப்படி நான் சொல்கிறது எனக்கு புரியுதுல. உள்ளுக்கு கொடுக்குது. அது உள்ளுக்கு தெளிவு கொடு. இந்த பாடலை எடுத்து நீ படித்து கொடு, இந்த பாடலை இப்படி விளக்கு அப்படின்னு நமக்கு ஒரு இன்ட்யூஷன் மைண்ட் வேலை செய்கிறதுனால தான் இந்த அறிவுங்க இது. இல்லைன்னா நான் ஏன் இது நான் ஏன் போட போகிறேன்? எப்படி போட முடியும் எனக்கு? புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒன்று உள்ளுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அறிவு வேலை செஞ்சால் தான். இப்போ வள்ளலார் சொல்கிறாரு, அண்டப்பரப்பல் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய ஆசைப்பட்டது. அவர் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறார். இப்போ நானும் உன்னை பேச ஆசைப்படுறேன் உண்மை, ஆனால் எனக்கு தெளிவு இல்லையே. எனக்கு நான் எப்படி போய் சொல்கிறது? சும்மா போய் நான் நீ தான் உயர்ந்ததுன்னு அப்படி சொன்னால் அது கதைக்கு ஆகாது. அப்போ எவிடன்ஸ் வேணும். அப்போ எதை வச்சு நான் எவிடன்ஸ் நீ வந்து உயர்ந்தது? நம்ம என்ன எடுத்துனோம்? தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் யாவரும் பெற்றிடான் இயல் எனக்கு அளித்தனை போற்றினின் பேரருள். அன்னைக்கு அதுதான் மெயினாக எல்லாரும் பேசினாங்க. இது யாரும் பெறலை. 2001 வந்து 2000 மெயின் என்ன சப்ஜெக்ட்னா வள்ளலார் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் தேவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் யாவரும் பெறலை, அவர் ஒண்டி தான் பெற்றார். அப்போ நான் 17 வருஷமாக அதுக்குள்ளே இருக்கிறேன். எனக்கு என்ன சிந்தனை வரும்? என்னடா இது இவ்வளோ நாள் இவங்களும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்கிறாங்க, அவங்கள யாருமே பெறலைன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ரைட்டு, சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதது உங்களுக்கு மட்டும் கொடுத்தாருனாக்கா அப்போ கடவுளுக்கு ஓர வஞ்சனையான்னு என்னோட கேள்வி. ஒருத்தர் கொடுத்து அவன் வெறுப்பு இல்லைன்னு திருக்குறள் சொல்லுது. வேண்டியவன் வேண்டாதவன் அவனுக்கு இல்லை. அப்போ வள்ளலாருக்கு மட்டும் நீ கொடுத்தன்னு சொன்னாக்கா அப்போ உனக்கு வெறுப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். நீ கடவுளாக இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ என்னோட கேள்வி வந்து அது. அப்போ உங்களுக்கு மட்டும் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? ஏன் இவங்களுக்கு கொடுக்கல? அதனால் எனக்கு குழப்பம். ஸோ நீங்கள் எனக்கு விளக்குங்க, உங்களுக்கு கொடுத்தது யார்?
அப்போ என்ன எனக்கு அடுத்து தோன்றி இருக்கும் உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அருள் எங்கே காரியப்பட்டுச்சு, எங்கேருந்து டேப் பண்ணாங்க, மூலாதாரத்திலேருந்து டேப் பண்ணுவாங்க. அப்போ இதை சொல்லுது, நீ சர்ச் பண்ணு, அருள் எங்கேருந்து எடுக்காருன்னு நீ சர்ச் பண்ணு. அப்போ நான் சர்ச் பண்ணுறேன், இவரோட அருள் எங்கேருந்து இது பண்ணுது, எங்கே மூலாதாரத்துலேருந்து தானே எடுக்கணும். என்னோட சிந்தனையில் என்னது, நீ மூலாதாரத்துலேருந்து தானே எடுக்கணும். மூலாதாரத்திலேருந்து எழுப்புனா கட்டாயம் நீ என்ன பேசி ஆகணும், வாசி பயிற்சி பேசி ஆகணும். அப்போ 8-2 அங்கே இருக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் 8-2 பேசியிருக்காரு, அப்போ வாசி பயிற்சி செஞ்சு தானே போயிருக்கணும். அப்போ அருள் வந்து சரி, அடுத்து வாசி பயிற்சி செஞ்சுருந்தா மூலாதாரத்துலேருந்து எடுக்கும். மூலாதாரத்தில் எங்கேயாவது இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கா, இல்லை. என்னடா திருப்பி மூளை வந்து வேலை செய்யும். சரி, மூலாதாரத்துலேருந்து எழுப்பினா கட்டாயம் 6 ஆராதாரங்களை கடந்து போயிருக்கணும் இல்லைங்களா. 6 ஆராதாரங்கள் விஷயம் இருக்குதா, இல்லை. என்ன ஆகும் அடுத்து, மூளை என்ன ஆகும், சூடு ஏறுமா ஏறாதா. என்னடா மூலாதாரம் இது இல்லை, பயிற்சி இல்லை, ஆராதாரம் இல்லை. அப்போ நமக்கு வந்து இன்னும் தேடல் வந்து இன்னும் ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகுது இல்லைங்களா. அப்போ அருள் எங்கேருந்து இவருக்கு வந்து வேலை செஞ்சுது அப்படின்றத கேட்பவையெல்லாம் கேட்பித்து வேட்கையில் விளங்கும் விமலசர் குருவேன்னு சொல்கிறாரு. நம்மளை தூண்டுறதும் அதுதான், பதிலை கொடுக்கறதும் அதுதான். என்ன தூண்டுது, நீ இப்படிலாம் தூண்டுன்னு நம்ம அறிவுக்கு என்ன தேடும். அப்போ தேடும்பொழுது என்ன நடக்குதுன்னா, புக்கெல்லாம் படிக்கிறோம், எல்லாம் படிக்கும்போது கடைசியில் ஆன்மா உள்ளுக்கு இருக்குதுன்று இந்த புக்கில் இருக்குது. இதில் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன் வேலைங்களா. அது ஒரு பாவனா அனுஷ்டான விதியில் வந்து சொல்லுவார், ஆன்மா உள்ளுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு கருத்து வரும். அப்புறம் தான் ஆன்மாவுக்குள்ளே இருக்குதுன்னாக்க அப்புறம் இதுக்குள்ளே போய் தேடுறது. இந்த புக்குங்களாம் இதுக்குள்ளே வரும்போது அந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுறது. அப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் படிக்கும்போது ஆன்மாக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த அருள் எப்படி காரியம். அப்போ இவருக்கு வாசி பயிற்சி செய்யலை, ஆன்மா உள்ளுக்கு இருக்கிறதுனால அதை வந்து எடுக்கிறது உயிர் இரக்கம் உருக்கம் வந்து தேவைப்படுது. அந்த உருக்கத்தில் தான் அது காரியப்படுது அப்படின்ற ரகசியத்தை வந்து கண்டுபிடிச்சு. ஆமாம், கம்பேஷன் மூலிமா தான் இந்த அருள் பெற முடியும். இது வந்து வாசி பயிற்சினால் கிடைக்கிறது இல்லைன்னு துணிஞ்சு சொல்கிறதுக்கு நான் வந்து முற்பட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நுட்பம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஆமாம், ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் இல்லையா. அப்போ எனக்கு வந்து முதல்ல தெரியணும், இவங்களுக்கு வந்து தேவர்கள் முத்தர் சித்தர் யாவரும் பெறலன்ட்டார். நான் பெற்றது யாருமே பெறலை, நான் உயர்ந்த அடைந்த நிலை. அப்புறம் தான் நிலைகளெல்லாம் கண்டுபிடிச்சேன். அப்போனா இவர் எந்த நிலையை அடைஞ்சார். மூலாதாரத்தில் உள்ள அருள் வந்து பராபரை வரைக்கும் போகும். முன்பெல்லாம் பராபரையே எனக்கு தெரியாது, இவரோட நூலை வச்சு தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். அப்போ இவர் எந்த நிலையை சொல்கிறார், நிலை நிறையா வருது இல்லையா அதில். அப்போ நிலையை தேடும்போது இது இந்த நிலைக்கு வந்து பெருவெளி, சமரச வெளி. அப்போ என்ன செஞ்சேன், இந்த வெளி சித்தர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு அங்கே போய் சர்ச் பண்ணாக்க அங்கே பராபரையோடு தான் எல்லாம் நிற்கிது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓஹோ இவங்களோட எல்லை பராபரை அப்படின்னு அந்த உலகத்துக்கு இவங்க பேர் வச்சுருக்கிறாங்க, பராபரை உலகம் அப்படின்னு. அந்த பராபரை உலகம் இங்கேயும் வந்து சொல்லப்படுது, அட்டகத்தில் கண்டுபிடிச்சி. ஓகே, இந்த எல்லை வரைக்கும் இவங்க போயிருக்கிறாங்க, இதுக்கு மேலே இவங்க போக முடியல. அப்போ அருளியல் வந்து வேறுபடுது. அப்போ இந்த அருளியல் கட்டாயம் நம்ம வேலைக்கு ஆகும்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து போட்டேன். அந்த 4 இது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் போட்டு தான், அது போட்டால் தான் அருளியலை வந்து விளக்க முடியும். அருள் எங்கேருந்து காரியப்படுது. அப்போ 7 தாதுக்குள்ளே இயங்குற அருள் வந்து பராபரை உலகத்துக்கு போகும். ஆன்மாக்குள்ளே இருக்கிற அருள் காரியப்படும் போது தான் எங்கே போகுதுனாக்க அந்த பராபரையை கடந்து போக முடியும். உங்கள் ஆன்மா அந்த வெளிக்கு வந்து போக முடியும், இல்லைன்னா போக முடியாது, வேறு வழியே கிடையாது. அதனால தான் மந்திரங்கள் எல்லாம் மாறினது, தந்திரமும் மாறி போச்சு. அப்போ ஆகமம் வந்து வேறுபடுது. அப்போ வேதமும் வேறுபட்டு போச்சு. புதிய வேத ஆகமங்கள் வந்து நமக்கு புதிய வெளிகளுக்குரிய வேத ஆகமங்கள் வந்து தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அதுக்கு முன்பு வந்த மொழிகள்லாம் பாருங்கள், ரிக்கு வேதம், யஜுர், சாம, அதர் வேதங்கள் எல்லாமே, ஈவன் வேதாந்தம் கூட எந்த மொழியிலெல்லாம் வந்திருக்குது, எல்லாம் சன்ஸ்கிரிட். இது முழுக்க முழுக்க தமிழ். கடவுள் என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் பெருவெளிக்குள்ளே ஒரு அதுக்கெல்லாம் நிறைய பாடல்கள் வந்து இருக்குது. இந்த அந்த இதுவரைக்கும் எந்த வெளி வரைக்கும் தேடினாங்களோ அந்த தேடிய வெளிகளை
உள்ளுக்கு ஒளிந்து இருக்கின்ற ஒரு வெளின்னு அவர் சொல்லுவார். உள்ளுக்கு கடந்து எது வரைக்கும் தேடி இருக்காங்களோ அந்த வெளிக்குள்ளே இருக்குது இது அப்படின்னு அவர் சொல்லுவார். வெளிக்குள் வெளி. அது வந்து ஜெனரலாக சொல்கிறது வெளிக்குள் வெளின்னு. இன்னொரு சொல் என்ன சொல்கிறோம், இதுவரையில் தேடிய அவ்வெளிகளுக்குள். இது வந்து அருள் விளக்க மாலையில் வரும். எது வரைக்கும் தேடி இருக்கிறான் அப்படி சொல்லும் போது எது வரும்? பராபரை தான் வரும். பராபரம் தான் வரும். அந்த வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பெரிய வெளி. அதான் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதினர். ஸோ இதுதான் என்ன செய்யணுன்னாக்க, நம்ம வந்து கடவுள் எப்படி கேம் விளையாடுறாரு, கடவுள் எப்படி உலகத்தை படைச்சி இயக்கிறாரு, அந்த ஃபோக்கஸ் நமக்கு இருக்கணும். கடவுள் எப்படி மயக்கிறார் எல்லாத்தையும். ஏன்னா அவன் மயக்குவித்தல்னு வருது இல்லையா, தொழில் அவன் வந்து மயக்குவித்தல். எப்படி மயக்கி வச்சிருக்கிறாரு, எப்படி தெளிய வைக்கிறாரு, அருளை கொண்டு தெளிய வைக்கிறாரு, அறிவை கொண்டு தெளிய வைக்கிறாரு, விசாரணை மார்க்கத்தில் தெளிய வைக்கிறாரு. இதில் எது பெஸ்ட்டு? வள்ளலார் தெளிந்தது எதுலன்னு வள்ளலார் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நான் வந்து எதில் தெளிவு அடைஞ்சேன், என்னோட தெளிவு வந்து எப்படிப்பட்டதுன்றதுக்கெலாம் தெளிவு என்ற தலைப்பில் போய் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் இதில் வந்து நிறைய டைட்டிலில் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் படித்து அப்படி எடுக்க முடியாது. டைட்டில் பிரகாரம் போய் உள்ளுக்கு பாடல் எடுக்கணும். ஆமாம், தனித்தனி அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் செய்வாங்க? அது தனித்தனியாக டைட்டில் போட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க? அதான் சொல்கிறேன், செர்டன் பீப்புள் தான் இதுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணிக்கூட முடியும். எல்லாரும் படிக்கிறது வேறு, ரிசர்ச் எந்த தலைப்புக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணால் என்னென்ன பாடல் வெளியே வரும், எந்தெந்த பாடலுக்குள்ளே என்னென்ன விஷயத்தை உள்ளுக்கு வச்சிருக்கிறாரு. ஆழமான விஷயங்கள் இதெல்லாம். வெளியில் நீங்களாம் சாதாரணமாக சும்மா படிச்சுட்டு போகிறது அது வேறு. அதுக்கு தக்க மாதிரி ஒரு விளக்கம், அது நார்மலாக படிக்கிறது. அது தேவாரம் படிக்கிற மாதிரி. இது வந்து தேவாரம் படிக்கிற மாதிரி படித்தா என்ன ஆகும்? மரணமில்லா பெருவாழ்வு இல்லையா? அப்போ எவ்வளோ விஷயத்தை உள்ளுக்கு வச்சுருக்கிறாரு. அப்போ எத்தனை ரீதியில் நம்ம வந்து தெளிவு பெறுவதற்கு எந்தெந்த வழிகள்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம படிக்கணும்ல. இப்போ தெளிவு அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணி இதில் எவ்வளோ பாடல் எடுக்கணும், அவர் எப்படி தெளிவு பெற்றார், எதை கொண்டு தெளிவு. திருமந்திரத்தில் சொல்வார், தெளிவறியாதார் சிவனை அறியா, தெளிவறியாதார் சிவனும் ஆகா, தெளிவறியாதார் தீரார் பிறப்பேன்வார். தெளிவு அடையலைன்னா நீ பிறப்பிலேருந்து ஒழிக்க முடியாது, பிறப்பிலேருந்து நீ வரமாட்ட. திருமந்திரத்தில் இன்னொரு பாடல் சொல்வார் திருமூலர், மண்ணிற் கலங்கிய நீர் போல் மனிதர்கள், எண்ணீர் கலங்கிய இறைவன் இவன் என்ன, தென்னீர் குளத்தோடு முகந்தோடு பால் வைக்க தென்னீர் படுத்த சிவனவனாமீன்வார். கலங்கிய நீரை எடுத்து நம்ம சேர்த்து வச்சு கொஞ்சம் ஒரு நாள் காலையில் பார்த்தோமா அந்த மட்டெல்லாம் இறங்கின பிற தண்ணி எப்படி இருக்கும், தெளிவாக. அது மாதிரியாக நம்மளாம் கலங்கி போயிருக்கிறோமா எண்ணத்தினால். அந்த எண்ணங்கள் எந்த வெளியில் உதிச்சுக்கிட்டே இருக்கும்? அஞ்ஞான வெளி. நீங்கள் சும்மா இருந்தால் அந்த மனம் சும்மா இருக்காது, அது எண்ணங்களை உதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த எண்ணங்கள் உதித்து கொண்டு இருப்பார்கள். அதனால் நம்ம தெளிவு இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த உதிக்கிற வெளியை நம்ம வந்து இல்லாமல் ஆக்கிட்டோமா தெளிவடையுமா அடைய மாட்டோமா? கண்டிப்பாக தெளிவடைவோம். அவர் அப்படி தான் சொல்கிறாரு, தெளிவடையும். கருவூர் முனிவர் சொன்னார், தெளிவுதனில் தெளிவு தரும். நீ வழிபாடு செஞ்சு கனலை மேலே ஏற்ற முதல்ல உனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், அப்புறம் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், அப்புறம் போக போக தெளிவு கிடைக்கும். க்ஷணத்திலே சிவமயமும் சேர தோணும்னு. தெளிவு அடைய 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 ஒரு நொடியில் நீ சிவமாவறதுக்கு உனக்கு தோன்றும்ன்றது அவை பிடிக்கும். இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கனலை பெருக்கி கொள்ளுங்கன்றார். அருட்கனலை அருட்சுடரை பெருக்கி கொள்ளுங்க. அருட்சுடர் கூட கூட என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும். எப்படி கனலை வந்து பெருக்க போகிறீங்க? வாசி பயிற்சி செஞ்சு சொன்னாரா? இல்லையே. ஏன்னா இந்த தோத்திரங்களை படித்தாலே நீங்கள் வந்து தெளிவு அடைவீங்கன்னு சொன்னார். அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை நீங்கள் ஏற்றுனீங்களா நீங்கள் வந்து தெளிவு அடைவீங்கன்னு சொன்னார். ஜீவகாருண்ய உணர்வு உங்களுக்கு இருந்துன்னா நீங்கள் வந்து தெளிவு பெறுவீங்கன்னு சொன்னார். ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம தெளிவு பெறணும். வேறு ரூட்டில் போய் தெளிவுபட்டோம்னா இதுக்கு ஈடாக அது வரவே வராது. ஸோ சன்மார்க்கத்தோடைய டார்கெட் வந்து தெரியும், டெஸ்டினேஷன் சொல்கிறது. சரிங்களா? ஒரு கப்பை எடுத்தால் அவன் எங்கே போய் இறங்க போகிறான்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஆன்மா வந்து எங்கே வந்துட்டோம்? பூலோகத்துக்கு வந்துட்டோம்.
பூலோகத்தில் வந்து நம்ம வந்து 6வது அறிவு. அடுத்து எங்கே போகணும், இந்த ஆன்மா எங்கே போகணும், டெஸ்டினேஷன் தெரியும். இந்த டெஸ்டினேஷனை கடவுள் இதுவரைக்கும் மறைச்சிட்டார். நீ எங்கே வரணும் என்பது இதுவரையில் யாருக்குமே காட்டலை. காட்டியது வரைக்கும் போங்கன்ட்டார். அப்படி போனவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள். அந்த இடம் நித்தியமான இடமானாக்க கடவுள் சொல்கிறாரு, இல்லை, நான் இன்னொரு உலகம் வச்சிருக்கிறேன், அந்த உலகத்துக்கு வந்தால் தான் நித்திய வாழ்வு. அந்த உலகத்துக்கு நீ வரணும்னா என்னுடைய அருளை பெறணும். என்னுடைய அருளை நீ பெறணும்னா மற்ற உயிர்களுக்கு நீ கருணையாக இருக்கும். கருணையின் அடிப்படையில் தான் என்னுடைய அருளை பெறணும். ஏன்னா நான் கருணையின் எல்லை, கருணையின் சிகரம் நான். ஸோ நீ என் உலகத்துக்கு வரணும்னா நீ கருணை பண்ணி, உயிருக்கு கருணை பண்ணி தான் நீ என் உலகத்துக்கு வர முடியும். அதான் என்னுடைய சட்டம், அது லா, யாராக இருந்தாலும் சரின்ட்டு. ஆமாம். அப்போ நீ வந்து என் உலகம் வேணும்னு சொன்னால் நீ மர்சியை தான் கடவுள் வழிபாடாக நீ செய்யணும். உயிர்களுக்கு நீ தொண்டு செஞ்சால் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நான் என்னோடய அருளை பெற முடியாது அப்படின்றது சாரம். இதான் வேதத்தினுடைய சீக்ரெட். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணணும், எந்த உலகத்துக்கு நம்ம நியாயப்பிரகாரம் போகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து காட்டப்பட்டிருக்குது. வேத தலைவர்களுக்கு தக்க மாதிரி இடம் காட்டப்பட்டிருக்குது. சில வேத தலைவர்களுக்கு மறைக்கவும் பட்டிருக்குது. அது அவன் தலைவிதி. அவங்களுக்கு அன்றைக்கி தான் அவ்வளோதான் கிடச்சிது. அதை பிடிச்சிக்கிட்டுன்னா நான் சாகிறதா சொல்லுங்கள். எல்லா வெளிகளையும் இறப்பு வரும்னு சொன்னால் புத்தர் பேச்சை நான் கேட்குறதா, ஏசுநாதர் பேச்சை நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கிறதா? அவங்களுக்கும் மரணம் வரும்னா நானும் போய் அங்கே போய் சாகணுமா? இது நம்ம யோசிக்கணும் இல்லையா? நீ தலைவனாக இருந்துட்டு போ, ஆனால் நம்ம எப்படி திங்கிக்கணும், நம்ம மரணம் இல்லை. அதனால தான் எதுலேயுமே லட்சியம் வைக்காதீங்கன்னு வள்ளலார் சொன்னார். ஏன்னா எதுலேயுமே உண்மை கிடையாது, சித்தாந்தத்துலேயும் உண்மை கிடையாது. ஏன்னா கடவுள் மறைச்சதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கிடைச்ச வரைக்கும் அவங்க வேதம் எழுதி போட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? வேதம் எழுதி போட்டது இல்லாமல் வாசி பயிற்சி செஞ்சு தான் வரணும் என்பது அவங்களுடைய முடிவான கஷ்டம். சுப்பிரமணியர் அதான் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிட்டோம், நீ மூச்சு பிடிச்சி வரலன்னு நான் என்ன பண்ணுவேன்ட்டு. நீ என்னை குளிப்பாட்டி என்ன பண்ணுறது, சாம்பிராணி போட்டு என்ன பண்ணுறது, எப்படி வர்றதுன்றது வழி நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ அதை படித்து வரலன்னா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு கையை வரிச்சிட்டார். அதனால தான் முருகனுக்கு இன்றைக்கி நிறைய பக்தர்கள் உலகம் முழுவதும் இருப்பான். ஆனால் ஒருத்தனும் உய்ய மாட்டான், ஒரு ஆளும் உய்ய மாட்டான். ஏன்னா ஒரு இடத்துலையும் அவருடைய வேதத்தை யாருமே படிக்கிறது, எந்த கோயிலையுமே அவர் வேதம் சொல்லி கொடுக்கறது இல்லை. மாறாக என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, அவர் காவடி எடுத்துகிட்டு இருக்கணும். அவர் சொல்கிறாரு, வீசுவேன் பூரணத்தை அறியாம் பேருக்கு, விண்ணிலிடி தான் வீழ்ந்து நரகில் வீழ்வான், காசி நதி தன்னை தான் தீர்த்தமாடி கரைக்கான மந்திரங்கள் தன்னை ஓதி வாசி நிலை அறியாமல் தெய்வம் என்று வணங்கியே அலைந்திடுவான் வருவதேது, தோசிகளுக்கு எவ்வளவும் சொன்னாலும் தான் தோன்றாது அலைந்திடுவான் கண்டு பாருன்னு நொந்து சொல்றது. வாசி நிலை அறியாமல் தெய்வம் என்று வணங்கியே அலைந்திடுவான் வருவதேதுன்றாரு. வாசி தான் தெய்வம் சொல்றாரு, மூலாதாரத்தில் இருக்க பொருள் தான் தெய்வம்ன்றாரு. எந்த உலகத்துக்குரியவர், பராபரத்துக்குரிய. இங்கே தெய்வம் உள்ளுக்கு மூலாதாரத்தில் இருக்குன்னு தெரியாமல் இவன் வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், வருவதேதுன்றாரு. சுப்பிரமணியன் ஞானங்க இதெல்லாம் அற்புதமான விஷயங்களெல்லாம் அவருடைய பாடலில் வந்து வச்சுருக்கு. பாவிகளுக்கு எவ்வளவும் சொன்னாலும் தான் தோன்றாது அலைந்திடுவான் கண்டு பாருங்க. கரைக்கான மந்திரங்கள் தன்னை ஓதி, நிறைய மந்திரத்தை ஓதி கொண்டு இருப்பானான். கடைசியில் வாசி பிடிச்சி அவனுக்கு வர தெரியாது, எப்படி உய்ய போகிறான்னு கேட்பார். அந்த மாதிரி நிறையா பாடல்கள் மந்திரங்கள் கூட இருக்குது. மந்திரத்துக்கும் வச்சு சாடுவார் அவர் வந்து சமுதாயத்தை எப்படிலாம் சாடி இருக்கிறார்ன்ற பாடல்கள்லாம் எடுத்து படித்தா முருகன் இப்படியும் திட்டுவாரான்னு இருக்கும். ஆமாம், கழுத நாயின்லாம் திட்டுவார். ஆமாம், கழுதன்லாம் திட்டிருக்கிறார், சொன்னாலும் ஏறாது அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட வேதம் படிக்கிறது அன்றைக்கி அதுதான் எல்லை, பராபரை தான் அது வந்து எல்லை. அதுதான் சன்மார்க்கத்துக்கு வந்து அந்த வாசி பிடிச்சி போகிற மார்க்கம் வந்து வள்ளலார் அது ரெக்கமெண்ட் பண்ணலை. நமக்கு வந்து ஜீவகாருண்யத்தை வந்து சொன்னதுனால தான் இந்த பசியை பற்றிலாம் உயிர் இறக்கம் பற்றிலாம் இவர் வந்து மேலாக சொல்கிறார். உயிர் இறக்கம் இல்லைன்னா ஒன்றும் கதைக்காக.
ஒரு உயிர் ஜீவப்படுவதை கண்டு நம்ம என்ன செய்யணும், அந்த இரக்கத்தை வருவித்துக்கணும். ப்ராக்டிஸ் அது. இது வந்து ப்ராக்டிஸ். அது ப்ராக்டிஸ்னால் நீங்கள் போய் நேராகவும் போய் செய்கிறது ஒரு இது. ரெண்டாவது இன்டர்னலாக நீங்கள் வீட்டில் உட்காந்து கூட மற்ற துன்பப்படுகின்ற நிலைகளையெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து உருக்கத்தை ஏற்படும், ஆன்ம உருக்கத்துக்கு கொண்டு வரும். அந்த உருக்கம் ஏற்படும் பொழுது தான் அந்த அருள் நமக்கு காரியப்படும். இப்படி தான் நீ எடுக்க முடியும். வேறு வழியில் இது வந்து இதுக்கு நாள் நமக்கு பிடிக்கும். எவ்வளோக்கு நமக்கு உருக்கம் ஏற்பட்ட அந்த உணர்வு வருதோ அதோடு தான் நம்ம திருப்பி இறப்பது, திருப்பி வந்து பிறப்போம், திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். அருள் வந்து நம்மளை ஆட்கொண்டுருச்சுன்னா அதோடைய கதை வேறு. இப்போ வள்ளலாரெல்லாம் வந்து அருட்ஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்டது. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆண்டு கொண்டாக்க பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், நம்ம பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது உள்ளுக்கு கலந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இரக்கம் வந்துடும். வள்ளலார் அதை கோட் பண்ணுறாரு, எனக்கு இந்த இரக்கம் வந்ததே நீ ஆதியிலே என்னை கலந்து கொண்டதுனால தான்றார். அது உயிர்கள் பால் எனக்கு ஏன் இரக்கம் வந்துச்சுன்னா அது உன்னால் வந்ததுன்றார். ஏன்னா உனக்கு அந்த தன்மை இருக்கிறனால தான் எனக்கு அந்த தன்மை வந்ததுன்றார். ஆமாம், வாடிய பயிரை கண்டவளன்னா இவரோட பர்சனல் இது. அது இல்லையே, வெளி வந்து என்ன வெளி, கருணை வெளி. அப்போ கடவுளோட வெளி இல்லையா? அப்போ கடவுளோட வெளியாக மனசு இருக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ ஏன் வள்ளலார் அந்த இது, அதுதான் என்னோட உணர்வை இது இரக்கத்தை பிடுங்கினீங்கன்னா உயிரும் சேர்ந்து போயிடுன்ட்டார். அப்போ யார் வந்து கலந்துட்டா உயிரில்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து கலந்துட்டார். அப்போ வள்ளலாருக்கு என்ன வழிபாடு வந்து அவரோட வழிபாடு என்னது? இரக்கம் தான். அதான் சொன்னார் 482, என் போல் இரக்கமட்டு பிடித்தவர் இல்லையே, என் பிடிக்கில் அகப்பட்டது போல் பிறர் பிடிக்க அகப்பட்டது இல்லை ஏன்ட்டார். அப்போ கடவுள் வேறு தானே. இப்போ இந்த பாடலாம் எடுத்து வச்சுட்டு அவங்க சிந்திக்கணும் பாருங்க. என் பிடிக்க அகப்பட்டதோ பிறர் பிடிக்க அகப்பட்டது இல்லைன்னா இவர் வேற ஆள தானே இருக்கணும். இப்போ சித்தர்களுக்கு அகப்பட்டவர் வந்து வேறு தானே. இப்போ எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் இப்போ வள்ளலார் சொல்கிறது பொய்யா ஆகணும் இல்லையா? இப்போ வள்ளலார் சொல்கிற பொய்னா இந்த வேதம் பொய்ன்னு அந்த முடிவுக்கு நீ வந்துடணும். அங்கிட்டு பார்த்தா இறைவன் என்ன சொல்கிறார், இந்த வேதத்தில் எந்த பொய்யும் இல்லை, 100க்கு 100 இது ரைட்டுன்னு அவர் பாஸ் மார்க் கொடுத்துட்டாரு. அப்போ யார் பொய்? நூல் பொய்யா, கடவுள் பொய்யா, நான் பொய்யா, நீ பொய்யா? யாருக்கிட்ட இருக்குது அது பொய்? நம்மகிட்ட தான் இருக்குது. அறியாம நம்ம வந்து அறியக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட அறிவு பத்தலை. பிஞ்சாம் பண்ணுங்க, கொஞ்சம் பிஞ்சாம் பண்ணுங்க. அவர்கிட்ட இருந்து 12 வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு கொடுத்தாலே நம்ம விளங்கி கொள்ளலாம், இல்லைன்னா விளங்கி கொள்ள முடியாது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.